ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 5.3ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம் தான் பாருங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் a straight line passing through the midpoint of a line segment joining the points. ஓகேங்களா, இந்த பாயிண்ட்ஸு வரக்கூடிய லைன் செக்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கான மிட் பாயிண்ட், அதுக்கப்புறம் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இது ரெண்டுக்குமான ஈக்குவேஷன், ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது இதே ரெண்டு பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ஒய் ஆக்சிஸ், இதுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இதை வீடியோ பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சரி, இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நான் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு சம் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு டிவிஷனுக்கு முன்னாடி நான் வந்து கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் எடுத்துடலாமா. 1, -5 அண்டு 4, 2. ஓகேங்களா, ஸோ இந்த பாயிண்ட்ஸோ இந்த பாயிண்ட்ஸு ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெயிட் லைனோட மிட் பாயிண்ட்ல இருந்து தான். அப்போ இதுக்கான மிட் பாயிண்ட் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ மிட் பாயிண்ட்டுக்கான ஈக்குவேஷன், இப்போ இதை ஏனும் இந்த பீனும் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி என்ன வரும், ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு. ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபின்றப்ப x1 + x2/2, y1 + y2/2. இதுதான் மிட் பாயிண்ட்டுக்கான ஈக்குவேஷன். ஓகேங்களா, ஸோ வழக்கம் போல் நம்ம பேர் வச்சிடலாம். ஸோ இது x1, இது y1, இது x2, இது y2. ஓகேங்களா, ஸோ அப்போ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா x1ன்றது 1, x2ன்றது 4. ஸோ 1 + 4/2, -5, -5 + 2/2. ஓகேங்களா, 1 + 4ன்றது 5/2, -5 + 2. ஸோ 1 + 1 மைனஸ் அப்படின்றப்ப பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. 3 பெரிய நம்பர் பக்கத்தில் என்ன சைன் இருக்குது, -2. ஓகேங்களா, ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன வருது, 5/2, -3/2. ஸோ இதை எப்படி எழுதலாம், 5/2 அப்படின்றது 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே போட்டு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், இப்படி கூட போடுவோம். 2ன்றப்ப 2 2s are 4, ரிமைண்டர் வந்து 1. அகைன் நம்பர் எதுவும் இல்லை. ஸோ அப்போ ஒரு டாட்டை வச்சுட்டு ஒரு ஜீரோவை சேர்த்துக்கோங்க. 5 போட்டிங்கன்னா 5 2s are 10. ஸோ அப்போ 5/2ன்றது 2/5 ஈக்குவல். ஸோ இதே மாதிரி 3ஐ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 2 2 பேலன்ஸ் 1. ஸோ அகைன் டாட்டை வச்சுக்கோங்க, இங்கே ஒரு ஜீரோ சேர்த்துட்டிங்கன்னா 1.5, 5 2s are 10, 0. ஓகேங்களா, ஸோ அப்போ இதை எடுத்திங்கன்னா -1.5. ஓகேங்களா, ஸோ மிட் பாயிண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி, இதுதான் மிட் பாயிண்ட்டு. இப்போ தான் அவங்க கேட்டிருக்க சம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, இந்த பாயிண்ட் மிட் பாயிண்டில் இருந்து பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேங்களா, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை நீங்கள் அசியூம்ஷன் பண்ணுறதுக்கு நம்மளே ரஃபாக ஒன்று போட்டு பாருங்கள். ஸோ இப்படி எடுத்துக்கிட்டேன், இங்கே வந்து 2.5 எக்ஸில் 2, இது வந்து 1, இது 2, இது வந்து 3ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.5 இங்கே இருக்குது எக்ஸில். அதே இது 1, இது 2 அப்படின்னா 1.5, -1.5ன்றது இங்கே இருக்குது, இது 2.5. ஸோ இது ரெண்டும் வரக்கூடிய அந்த இடம் இங்கே இருக்குது. ஓகேங்களா, இதுதான் என்னது 2.5, 1.5ன்ற பாயிண்ட். பட்டு பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேங்களா, இந்த பாயிண்ட் வழியாக பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றப்ப இந்த எக்ஸோட டேட்டா என்ன இருக்குது, 2.5. ஸோ இங்கே இருக்குது. ஆனால் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலல் அப்படின்றப்ப நல்லா கவனிங்க, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலல் அப்படின்றப்ப ஒய் பாயிண்ட் என்னவோ அந்த பாயிண்ட் வழியாக தான் நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட முடியும். ஓகேங்களா, பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்னால் ஒய்யோட வேல்யூ என்னவோ அதைத்தான் நம்ம போடணும். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னு பாருங்கள். ஒய் பாயிண்ட் என்ன இருக்குது இங்கே நம்மளுக்கு, -3/2. ஸோ -3/2 எடுக்கு இல்லையா, பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்னால் ஒய் = -3/2. இதுதான் ஈக்குவேஷன், அவ்வளோதான். ஆனால் இதை நம்ம சிம்பிளை பண்ண போகிறோம். ஓகேங்களா, என்ன பண்ண போகிறோம், இந்த பக்கம் 2 கொண்டு வாங்க. 2 × y = -3. ஓகேங்களா, 2 × y = -3 ஈக்குவேஷன் அப்படின்னாலே எனக்கு எந்த ஃபார்மெட்டில் வரணும், ஸோ 2y, இந்த -3 இந்த சைடு வரும்போது +3 = 0. ஓகேங்களா, சம்டைம்ஸ் இதோடையும் நிப்பாட்டியிருப்பாங்க, இல்லை இந்த மாதிரியும் கொண்டு வரலாம். ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா, ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஸோ
பார்த்துக்கிட்டிங்கன்னா மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக அப்படின்றப்ப இந்த ஒய் பாயிண்ட் என்னவோ இதைத்தான் எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஸோ அப்போ ஒய் பாயிண்ட்டு -1.5 அப்படின்றப்ப அதாவது 1.5 மீன்ஸ் இந்த -3/2 தான். ஸோ அப்போ பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்னா ஒய் ஈக்குவல் டு -3/2 அவ்வளோதான் முடிஞ்சு. இதை சிம்பிளை பண்ணி இந்த மாதிரி ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்துருக்கோம் ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் இதே செகண்ட் டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பேரலல் டு ஒய் ஆக்சிஸ் ஓகேங்களா. ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா அப்போ என்ன எழுதணும், எக்ஸ் ஈக்குவல் டு 2.5 ஓகேங்களா. அதை தான் எப்படி எழுதுவோம் 5/2 எழுதலாம் ஓகேங்களா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5/2 ஓகேங்களா. 5/2ன்றப்ப 2 கிராஸாக பண்ணுவாங்க 2x ஈக்குவல் டு 5. அடுத்த ஸ்டெப் எப்படி எழுதலாம் 2x - 5 ஈக்குவல் டு 0 ஓகேங்களா. இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன் ஓகேங்களா. எப்போ இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் வழியா போகக்கூடிய எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலான இந்த லைனு, அதே ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலானா ஒய்ன்றப்ப நம்ம என்ன எடுத்தோம் எக்ஸ் பாயிண்ட் தான் எடுத்தோம். ஸோ எக்ஸ் பாயிண்ட்ன்றது இது. ஸோ இந்த லைனுக்கான ஈக்குவேஷன் என்னது 2x - 5 ஈக்குவல் டு 0. இந்த லைனுக்கான ஈக்குவேஷன் என்னது 2y + 3 ஈக்குவல் டு 0. ஸோ இதைத்தான் அவன் கேட்டிருக்கான் ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கொடுத்துருக்க பாயிண்ட்டுக்கு மிட் பாயிண்ட் தான் கண்டுபிடிக்கிறோம் ஓகேங்களா. மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி அந்த பாயிண்ட் வழியாக பேரலல் அப்படின்றப்ப எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலல்னா ஒய் ஈக்குவல் டு இதுன்னு எடுக்க போகிறோம். ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலல்னா எக்ஸ் ஈக்குவல் டு இதுன்னு எடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான். வீடியோ திருப்பி பார்த்தா கூட உங்களுக்கு மைண்டில் டக்குன்னு நின்றோம் ஓகேங்களா. இதெல்லாம் ரொம்பலாம் பெரிய விஷயம் இல்லை. நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலல்னா ஒய் ஈக்குவல்னு எடுக்க போகிறீங்க, ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலல்னா எக்ஸோட வேல்யூ எடுக்க போகிறீங்க. அதே இது 1 இது 2 அப்படின்னா 1.5 -1.5ன்றது இங்கே இருக்குது, இது 2.5. ஸோ இது ரெண்டும் வரக்கூடிய அந்த இடம் இங்கே இருக்குது ஓகேங்களா. இதுதான் என்னது 2.5, 1.5ன்ற பாயிண்ட். பட்டு பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் ஓகேங்களா. இந்த பாயிண்ட் வழியாக பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றப்ப இந்த எக்ஸோட டேட்டா என்ன இருக்குது 2.5. ஸோ இங்கே இருக்குது. ஆனால் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலல் அப்படின்றப்ப நல்லா கவனிங்க, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலல் அப்படின்றப்ப ஒய் பாயிண்ட் என்னவோ அந்த பாயிண்ட் வழியாக தான் நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட முடியும் ஓகேங்களா. பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்னால் ஒய்யோட வேல்யூ என்னவோ அதைத்தான் நம்ம போடணும் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னு பாருங்கள். ஒய் பாயிண்ட் என்ன இருக்குது இங்கே நம்மளுக்கு -3/2. ஸோ -3/2 எடுக்கு இல்லையா. பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்னால் ஒய் ஈக்குவல் டு -3/2 இதுதான் ஈக்குவேஷன், அவ்வளோதான். ஆனால் இதை நம்ம சிம்பிளை பண்ண போகிறோம் ஓகேங்களா. என்ன பண்ண போகிறோம், இந்த பக்கம் 2 கொண்டு வாங்க. 2 × y = -3 ஓகேங்களா. 2 × y = -3 ஈக்குவேஷன் அப்படின்னாலே எனக்கு எந்த ஃபார்மெட்டில் வரணும். ஸோ 2y இந்த -3 இந்த சைடு வரும்போது +3 = 0 ஓகேங்களா. சம்டைம்ஸ் இதோடையும் நிப்பாட்டியிருப்பாங்க, இல்லை இந்த மாதிரியும் கொண்டு வரலாம். ரெண்டுமே ஒன்று தான் ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக அப்படின்றப்ப இந்த ஒய் பாயிண்ட் என்னவோ இதைத்தான் எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஸோ அப்போ ஒய் பாயிண்ட்டு -1.5 அப்படின்றப்ப அதாவது 1.5 மீன்ஸ் இந்த -3/2 தான். ஸோ அப்போ பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்னா ஒய் ஈக்குவல் டு -3/2 அவ்வளோதான் முடிஞ்சு. இதை சிம்பிளை பண்ணி இந்த மாதிரி ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்துருக்கோம் ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் இதே செகண்ட் டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பேரலல் டு ஒய் ஆக்சிஸ் ஓகேங்களா. ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா அப்போ என்ன எழுதணும், எக்ஸ் ஈக்குவல் டு 2.5 ஓகேங்களா. அதை தான் எப்படி எழுதுவோம் 5/2ன்னு எழுதலாம் ஓகேங்களா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5/2 ஓகேங்களா. 5/2ன்றப்ப 2 கிராஸாக பண்ணுவாங்க 2x = 5. அடுத்த ஸ்டெப் எப்படி எழுதலாம் 2x - 5 = 0 ஓகேங்களா. இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன் ஓகேங்களா. எப்போ இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் வழியா போகக்கூடிய எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலான இந்த லைனு, அதே ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலானா ஒய்ன்றப்ப நம்ம என்ன எடுத்தோம் எக்ஸ் பாயிண்ட் தான் எடுத்தோம். ஸோ எக்ஸ் பாயிண்ட்ன்றது இது. ஸோ இந்த லைனுக்கான ஈக்குவேஷன் என்னது 2x - 5 = 0. இந்த லைனுக்கான ஈக்குவேஷன் என்னது 2y + 3 = 0. ஸோ இதைத்தான் அவன் கேட்டிருக்கான் ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா
வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.3ல கூட செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், the equation of a straight line is 2 into x minus y plus y equal to 0. ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் இட் ஸ்லோப்பு, இன்க்ளினேஷன் அண்ட் இன்டர்செக்ட் ஆஃப் த ஒய் ஆக்சிஸ். ஸோ ஸ்லோப்னா எம், இன்க்ளினேஷன்னா தீட்டா, இன்டர்செப்ட் ஆன் த ஒய் ஆக்சிஸ் அப்படின்றப்ப சி, அதாவது ஒய் ஈக்குவல் எம்எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்றது ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன். அப்படின்னா இந்த சி வந்து என்ன வருதோ அதுதான் இன்டர்செப்ட் ஆன் த ஒய் ஆக்சிஸ். ஓகேங்களா? ஸோ தான் வீடியோ பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? 2 into x minus y plus 5 equal to 0. ஸோ நம்மளுக்கான ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷனுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா y equal to mx plus c அப்படின்றது தான் ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன். ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஃபார்மெட்டுக்கு இதெல்லாம் கொண்டு வரணும். ஸோ அப்போ 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 into x 2x minus 2 into y 2y plus 5 equal to 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எனக்கு தேவை ஒய் மட்டும்தான் இந்த சைடில் இருக்கணும். ஸோ அப்போ ஒய் டேர்ம் மட்டும் நான் இந்த பக்கம் தனியாக கொண்டு போகலாமா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? 2y ஈக்குவல் டு இந்த 2xம் இதுவும் அந்த சைடு போகும்போது ஆக்சுவலாக அதே சைடு தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த மைனஸ் 2y மட்டும் தனியாக அங்கிட்டு கொண்டு போகிறேன், அதனால் ப்ளஸ் 2y. இது ரெண்டும் அதே இடத்துல அப்படியே இருக்குது. ஓகேங்களா? அப்படியே எக்ஸ்சேஞ்சும் பண்ணியிருக்கேன், பட் இதை தான் வந்து வேல்யூ மாற்றிருக்கேன். ஸோ அதனால் மைனஸ் டேர்ம் மட்டும் ப்ளஸில் வரும், இது ரெண்டும் அப்படியே இருக்கும். பட் ஒய் மட்டும்தான் தேவை. அப்போ ஒய் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 5 காமன்னா டிவைட் பை 2ன்னு வரும். ஸோ இது வந்து இன்டிவிஜுவலாக ஆகும். ஸோ ஏன்னா நடுவில் ப்ளஸ் இருக்கிறதுனால இந்த 2 இதுக்கும் இருக்கும் இதுக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணால் எக்ஸு ப்ளஸ்ஸு 5/2 ஒய் ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ்ஸு 5/2. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனில் எம் வந்து என்னென்னா ஸ்லோப்பு, சி வந்து இன்டர்செப்ட். ஓகேங்களா? ஸோ இதைத்தான் நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து தனியாக வச்சுக்கோங்க. ஸோ எம் அப்படின்றது ஸ்லோப்பு, சின்றது இன்டர்செப்ட். அவன் கேட்டிருக்க கொஸ்டின் என்னென்னு கேட்டிருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்லோப்பு. ஓகேங்களா? ஃபைண்ட் த ஸ்லோப் அப்படின்றப்ப அவன் டிவிஷனில் கேட்டிருக்குது. ஸ்லோப்பு எம் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? எம்எக்ஸ். இங்கே என்ன இருக்குது? வெறும் எக்ஸ். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? 1 இருக்குது அர்த்தம். ஸோ எம் ஈக்குவல் டு 1. அடுத்தது இன்டர்செப்ட், ரெண்டாவது டிவிஷன். இன்டர்செப்ட்னா சி இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் 5/2. ஓகேங்களா? அடுத்தது தேர்டு இன்க்ளினேஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கான். இன்க்ளினேஷன்னா வேறு ஒன்றும் இல்லை, தீட்டா அப்படின்னு சொன்னோம். அதாவது எம் ஈக்குவல் டு டேன் தீட்டா, அதாவது ஸ்லோப்பு எம் ஈக்குவல் டு டேன் தீட்டா அப்படின்னு நம்ம ஏற்கனவே படித்து வச்சுருக்கிறோம். ஸோ அப்போ எம் ஈக்குவல் டு 1 அப்படின்னா டேன் தீட்டா ஈக்குவல் டு 1. டேன் தீட்டா ஈக்குவல் டு 1னா தீட்டா ஈக்குவல் டு என்னது? எப்போ வந்து டேன் தீட்டா வந்து 1 வரும்? 45 டிகிரியில். ஓகேங்களா? ஸோ அப்போ தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி. ஓகேங்களா? டேன் 45ன்றதா 1, அப்போ தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி அப்படின்றதா ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் செகண்ட் சம்மு. அவன் கேட்டிருக்கக்கூடிய செகண்ட் சம்மு. கொடுத்துருக்க ஈக்குவேஷன்னா நம்மளுக்கு நார்மலாக தெரிஞ்ச ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு இதில் எம்ன்றது ஸ்லோப்பு, சின்றது இன்டர்செப்ட், எம் ஈக்குவல் டு டேன் தீட்டா அப்படின்றது இன்க்ளினேஷன் ஆஃப் ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ அப்போ தீட்டாவோட வேல்யூவை இதுலேருந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இவ்வளோ தான் செகண்ட் சம்மு. வீடியோ ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இப்போ வாங்க நம்ம தேர்டு சம் போகலாம். நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 5.3ல் இருக்கக்கூடிய தேர்ட் ஈக்குவேஷன் தான் பாருங்கள். தேர்ட் கொஸ்டின் தான் பாருங்கள். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் whose inclination is 30 டிகிரி. அதாவது தீட்டா வந்து 30 டிகிரி கொடுத்துட்டான். அண்ட் மேக்கிங் ஆன் இன்டர்செப்ட் -3 ஆன் த ஒய் ஆக்சிஸ், சி ஈக்குவல் டு -3ன்னு கொடுத்துட்டான். அதுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ எம் கொடுத்துட்டான், சி கொடுத்துட்டான். ஓகேங்களா? டேரெக்டாக ஈக்குவேஷன் நம்மளே எழுதிடலாம், ஒரே லைன் தான். கொடுத்துருக்கிறது அவங்க என்னென்ன டேட்டா கொடுத்துருக்கான்னு பாருங்கள். தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரி, அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்கான்? சி ஈக்குவல் டு -3ன்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? நம்மளுக்கு தேவையான ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேங்களா? என்னது? y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி. அப்போ நம்மளுக்கு எம் கண்டுபிடிக்கலாம். சி கொடுத்துட்டான். எம்ன்றது என்னது?
எம்சி ஈக்குவல் டு டேன் தீட்டா ஓகேங்களா. அதாவது ஸ்லோப்பு எம் ஈக்குவல் டு டேன் தீட்டா, பட் தீட்டா வந்து என்னது 30 டிகிரி. டேன் 30 டிகிரி அப்படின்றது 1/√3 ஓகேங்களா. இதுதான் எம்சி ஈக்குவல் டு 1/√3. ஸோ அப்போ என்ன எழுதலாம், எம் கிடச்சிருச்சு, சி கிடச்சிருச்சு. தேட் ஃபோர் த ஈக்குவேஷன் வந்து என்னது, ஒய் ஈக்குவல் டு எம்முக்கு பதிலாக 1/√3 எக்ஸு ப்ளஸ் சிக்கு பதிலாக -3 ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நான் வந்து ஈக்குவேஷன் இதை அப்படியே விட்டாலும் சரி தான், இல்லை நம்மளுக்கு தேவையான மாதிரி மாற்றலாம், பழைய மாதிரி மாற்றணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த √3 டினாமினேட்டரில் இருக்கு இல்லையா, ஸோ இதை ரெண்டு சைடுக்கும் எல்சிஎம் எடுத்துக்கிறோம். அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன். எல்சிஎம்ன்றது உங்களுக்கு புரியலைன்னா கூட ஒன்றும் இல்லை, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மேலே. ஸோ அப்போ ஒய் இன்ட்டு √3 ஓகேங்களா. ஸோ அப்போ √3 இன்ட்டு ஒய் √3y இங்கே வந்து டிவைடட் பை √3ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா மேலேயும் கீழேயும் அப்படின்ற மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. 1/√3 எக்ஸு ப்ளஸ் -3/√3 ஓகேங்களா. ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா கீழே டினாமினேட்டர் எல்லாமே சேமாக இருக்கா, √3 ஸோ டினாமினேட்டர் எல்லாம் சேமாக இருந்தால் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடுமே சேமாக இருக்கணும் ஓகேங்களா. இங்கே ஒரு √3 வரும் இல்லையா, மேலே மல்டிப்ளை பண்ணால் தான் கீழே வரும் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா √3y ஈக்குவல் டு எக்ஸு, இது ப்ளஸ் இன்ட்டு -3√3 அப்படின்னு வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஒய்யை அந்த சைடு கொண்டு போக போகிறேன். ஸோ எக்ஸு -√3y அடுத்தது -3√3 ஈக்குவல் டு 0 ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல நான் வந்து இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் √3 அப்படின்ற மாதிரி மல்டிப்ளை பண்ணுறேன். இதே இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த √3யை ஒரே ஸ்டெப்பில் காலி பண்ணலாம். இந்த மாதிரி எழுதாமல் டேரெக்டாக இந்த ஸ்டெப் எழுதலாம். எப்படின்றத பாருங்கள். அதான் இங்கே ஆரம்பித்தேன். √3 எங்கேயும் இந்த சைடும். ஸோ எங்கே இருக்கோ அந்த இடத்த விட்டுட்டு மீதி எத்தனை இடம் இருந்தாலும் எல்லாத்துலேயுமே √3ஆல் மேலே மல்டிப்ளை பண்ணி விட்டிங்கனாலே போதும் தான். எப்படி எழுதலாம், √3 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸு -3 ஓகேங்களா. ப்ளஸ் இன்ட்டு -3 இங்கே ஒரு ரூட் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டெப்பு டைரெக்டாக இதுக்கு அடுத்த ஸ்டெப்பே நம்ம எழுதலாம், நம்மளால் எழுத முடியும் ஓகேங்களா. அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இதுக்கு அர்த்தம் இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணால் தான் இது வரும் அப்படின்றதான். பட் டைரெக்டாக எழுதலாம், தப்பு கிடையாது ஓகேங்களா. கீழே இருக்கக்கூடிய √3யை காலி பண்ணணும்னா எங்கெல்லாம் இல்லையோ அங்கெல்லாம், அதாவது எங்கெல்லாம் கீழே இல்லையோ அங்கெல்லாம் டக்குன்னு மேலே எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே இருக்கிறத காலி பண்ணி விட்டுலாம் ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ தேர்டு சம் பார்த்துக்கிட்டீங்க. வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும், புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோ. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 5.3ல் இருக்கக்கூடிய 4th சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், ஃபைண்ட் த ஸ்லோப்பு அண்ட் ஒய் இன்டர்செப்ட் ஆஃப் √3x ப்ளஸ் 1 - √3y ஈக்குவல் டு 3. அதாவது இங்கே நம்ம ரிவர்ஸில் செஞ்சோம் இல்லையா, ஸோ அதே இதை அவன் கேட்குறான் ஓகேங்களா. ஸோ மேலே வந்து இன்க்ளினேஷன் தீட்டாவும் ஒய் இன்டர்செப்டும் கொடுத்துட்டான். பட் இங்கே வந்து அதை வச்சு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். இங்கே வந்து ஈக்குவேஷனை கொடுத்துட்டான், இதை வச்சு இன்டர்செப்ட் என்ன, தீட்டா என்ன, தீட்டான்றதை விட டேன் தீட்டா என்ன அப்படின்றதான் கேட்டிருக்கான். ஸ்லோப் தான் கேட்டிருக்கான் ஓகேங்களா, எம்மு. ஸோ இப்போ இதை தான் கிளாஸாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ 4th சம்மு என்ன கொடுத்துருக்கான், √3x ஈக்குவல் டு 1 - √3 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 3. சரி, ஈக்குவல் டு கிடையாது, இந்த இடத்துல தான் ப்ளஸ், அந்த இடத்துல ஈக்குவல் டு தான் இங்கே ப்ளஸ்ஸு. ஓகே, கொஸ்டின் கரெக்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சுட்டு இந்த √3ன்றது √3க்கு மட்டும்தான் எக்ஸு கிடையாது. ஸோ இதை வந்து நமக்கு என்ன ஃபார்மெட்டு, ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் இருந்து ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றினா தான் எம் என்ன சி என்னன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றுறதுக்கு எனக்கு ஒய் டேர்ம் மட்டும்தான் வச்சுக்க போகிறேன், மற்ற எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு போகிறேன். ஏன்னா ஒய் தான் வேணும். ஃபஸ்ட்டு ஒய் டேர்ம் வச்சுக்க போகிறோம், அடுத்து ஒய் டேர்ம்லேருந்து ஒய்யை மட்டும் வச்சுக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதுதான் கான்செப்ட். 1 - √3 இந்த இது ஒய் வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது ஈக்குவல் டு 3. இந்த √3 - எக்ஸ் ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது -√3 இன்ட்டு எக்ஸு. தென் நெக்ஸ்ட்டு ஒய் மட்டும்தான் எனக்கு வேணுன்றப்ப நான் வந்து 3 - √3x
இந்த என்டையர் டேர்மும் அந்த சைடு போகுது. ஸோ இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா 2க்கும் ப்ளஸ் இருக்குது நடுவில். அதனால் இந்த டேர்மு இதுவும் ப்ளஸ்ன்றப்ப அந்த பக்கம் போகும்போது மைனஸில் வரும். இப்போ இது 2க்கு இடையில மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அதனால் இந்த 2ஐயும் உடைக்கும் போது இந்த டேர்ம் அந்த சைடு போகும்போது டிவிஷனில் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த டேர்மு இந்த 3க்கும் இந்த √3x காமன். ஸோ அப்போ இது 2ஆக பிரிக்கலாம். எப்படின்னா 3/1/√3 மைனஸ் √3/1 மைனஸ் √3 இன்ட்டு எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தேவையான ஈக்குவேஷன் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலா என்ன இருக்குது? 1 மைனஸ் √3 மைனஸ் ஓகேங்களா? அதை வந்து பார்த்தீங்கன்னா mx ப்ளஸ் சின்னு தான் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்? √3/1 மைனஸ் √3x இதை வந்து மைனஸ் எழுதிடுறேன். அதுக்கப்புறம் இதை எழுதுகிறேன் 3/1 மைனஸ் √3. ஓகேங்களா? இது ரூட் ஒன்றும் இல்லை. இதையும் முன்னாடி பின்னாடி மாற்றிருக்கேன். ஏன்னா எனக்கு எக்ஸு டேர்ம் தான் ஃபஸ்ட்டு இருக்குது இந்த ஈக்குவேஷனில். ஸோ அப்போ எக்ஸு டேர்ம்ன்றப்ப மைனஸோடு சேர்ந்து தான் வரும். அதனால் இதை ஃபஸ்ட்டு எழுதிட்டேன், இது 2வது எழுதிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஃப்ரம் 1 and 2 எழுதலாமா? 1 and 2 என்ன பண்ணலாம்? ஸோ m is equal to minus √3/1 minus √3. c is equal to 3/1 minus √3. ஓகேங்களா? ஸோ m c பட் அவன் இந்த ஃபார்மேட்டில் கேட்க மாட்டான். இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி தான் காமிக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 1 மைனஸ் √3 இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ணுறேன் 1 மைனஸ் √3ன்றதை டபுள் சைடு மேலேயும் கீழேயும் 1 மைனஸ் √3 1 மைனஸ் √3 மல்டிபிள் பண்ணுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கேயும் 1 மைனஸ் √3 1 மைனஸ் √3 ஏன்னா சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்க்கும்போது நீங்கள் மல்டிபிள் பண்ணி பாருங்கள் என்ன வருதுன்ட்டு. ஸோ இந்த மைனஸை வெளியில் காமனாக வச்சுக்கோங்க. கீழே எழுதுகிறேன். மைனஸை வெளியில் காமனாக வச்சுக்கோங்க. √3 × 1 √3. அடுத்தது √3 × √3 அதாவது இந்த மைனஸை எழுதிக்கோங்க. √3 × √3. ஸோ √3 × √3 அடுத்த ஸ்டெப்பில் செய்வோம். பை இது பார்த்தீங்க அப்படின்னா சாரி இந்த இடத்துல இன்னொன்று வேணும் என்னென்னா இங்கே மைனஸ் இருக்குது அப்படின்னா இங்கே ப்ளஸ்ஸு போட்டு மல்டிபிள் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதோட ஆப்போசிட்டால் மல்டிபிள் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது வெளியில் மைனஸ் இது வந்து ப்ளஸ்ஸாக மாறும். இந்த ப்ளஸ் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பி அப்படின்ற ஃபார்முலா. ஓகேங்களா? அதாவது a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பி அப்படின்ற ஃபார்முலா என்ன ஆன்சர் வரும்? a² மைனஸ் b². ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா படி இருக்கா a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பி. அப்போ a²ன்றது 1² மைனஸ் b²ன்றது √3 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா √3 ப்ளஸ் √3 × √3 ப்ளஸ் 3 டிவைடட் பை 1² 1 மைனஸ் √3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்றப்ப அதுக்கெல்லாம் இந்த √3 × √3னாலும் √3 ஹோல் ஸ்கொயர்னாலும் ஒன்று தான். ஸோ இந்த ஸ்கொயரையும் இந்த ரூட்டையும் கேன்சல் பண்ணுறேன், 3ன்னு வரும். ஸோ அடுத்த ஸ்டெப்பு √3 × √3 3 தான். ஓகேங்களா? √3 ஹோல் ஸ்கொயர்ன்றப்ப ஸ்கொயரை எதையும் கேன்சல் பண்ணாலும் அதே தான். அடுத்த ஸ்டெப் பாருங்கள். √3 + 2 டிவைடட் பை 1 மைனஸ் 2 என்ன வரும்? -2ன்னு வரும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் வெளியில் இருக்குது. ஸோ மைனஸ் வெளியில் இருக்குது. இங்கே ஒரு மைனஸு. அடுத்த ஸ்டெப்பு நான் இங்கேயே கூட எழுதிடுறேன். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைனஸ் இந்த மைனஸ் 2 மைனஸையும் வெளியே எடுக்கும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ √3 + 2 டிவைடட் பை 2 அப்படின்னு வரும். என்னது? எம். ஓகேங்களா? ஸோ எம் ஈக்குவல் டு √3 + 2 டிவைடட் பை 2 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இங்கே நம்ம சிம்பிளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள் சிக்கு √3 × 1 + √3. 3 எவ்வளோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 + 3 × √3 3√3 a + b × a - b. ஸோ a² மைனஸ் b². ஓகேங்களா? ஸோ 3 + 3√3 டிவைடட் பை 1² 1 மைனஸ் √3ன்றப்ப இந்த ஸ்கொயரையும் ஸ்கொயர் ரூட்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 + 3√3 டிவைடட் பை -2. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி எழுதலாம்? சிம்பிளாக மைனஸ் ஆஃப்
3 + 3√3/2 இந்த மைனஸை வெளியே கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதுதான் சி. அவங்க கேட்டிருக்கக்கூடியது எம்மும் சியும் தான். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இதை டீட்டெயிலாக நிறையா எழுதியிருக்கேன். 2 ஸ்டெப்லேயே நம்ம ஆன்சர் கொண்டு வரலாம். பட் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுமேன்றக்காக இவ்வளோ டீட்டெயிலாக எழுதியிருக்கிறேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். ஓகேங்களா? புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறத ஈக்குவேஷன்னா இந்த ஸ்டேட்லைன் ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதே ஆர்டரில் வர்ற மாதிரி மாற்றிருக்கிறேன். ஓகேங்களா? வந்ததுக்கப்புறம் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் எம்மு. ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸையும் சேர்த்து தான் எடுக்கணும். அதே மாதிரி ப்ளஸ் சி. ஸோ எக்ஸை விட்டுட்டு மீதி இருக்க டேர்மெல்லாம் சி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீழே -1 - √3 நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணணுன்றதுக்காக தான் இதுக்கு காஞ்சுகேட்டு இதுக்கான காஞ்சுகேட்டால் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணி ப்ராசஸ் சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு இது எம்மாவும் இது வந்து சியாவும் கிடச்சிருக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஓகே, நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.3ல இருக்கக்கூடிய 5th சம் தான் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏவோட வேல்யூ கேட்குறாங்க. இஃப் த லைன் த்ரோ -2,3 அண்ட் 8,5 இந்த 2 பாயிண்ட் வழியாக செல்லக்கூடிய அந்த லைனு இருக்குது அப்படின்னா அந்த லைன் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஒய் = ax + 2 இருந்துச்சு அப்படின்னா ஏ என்ன அப்படின்றத கொஸ்டின். ஸோ இதை வீடியோ பார்க்க போகிறோம், வாங்க பார்ப்போம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ 5th சம்மு கொடுத்துருக்குது என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து 2 பாயிண்ட்டை கொடுத்துருக்கான். ஓகேங்களா? இந்த 2 சைடு வரக்கூடிய பாயிண்ட்டு இது ஏ இது பின்னு வச்சுக்குவோம். இந்த பாயிண்ட் வந்து -2,3னும் இந்த பாயிண்ட் வந்து 8,5ன்னு கொடுத்துருக்கான். அடுத்தது என்ன சொல்லியிருக்கான், இந்த 2 பாயிண்ட் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலராக போகக்கூடிய அந்த லைன் y = ax + 2 இருந்துச்சு அப்படின்னா a = என்ன? இதுதான் அவன் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த 2 பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை வச்சு இந்த பாயிண்ட்டுக்கான ஸ்லோப்பை கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ஸ்லோப்பை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ஸ்லோப் எடுக்கலாம். ஓகேங்களா? இதோட ஸ்லோப்பும் மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் -1 வந்தால் 2 லைனும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர் அப்படின்றத நிரூபிக்கலாமா? ஸோ அடுத்த வீடியோவை பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ பாயிண்ட் வந்து -2,3, பி பாயிண்ட் வந்து 8,5. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த படம் வரையணுமா அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த படத்தை நான் வரைஞ்சி காமிச்சிருக்கிறேன். நீங்கள் அதுக்கு மேலே நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரைஞ்சாலும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் வரைஞ்சிருக்கீங்க, எழுதியிருக்கீங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ பேர் வச்சுட்டேன். ஸ்லோப்புக்கான ஃபார்முலா எழுதலாமா? 2 பாயிண்ட்டு கொடுத்து ஸ்லோப்பு கேட்டாங்க அப்படின்னா இதை M1ன்னு வச்சுக்கிறேன். 2 பாயிண்ட் கொடுத்து ஸ்லோப் கொடுத்தா ஃபார்முலா y2 - y1 / x2 - x1. ஓகேங்களா? M1ன்னு தான் வச்சுருக்கேன், ஏன்னா இங்கே இருக்கிறது தான் mx. ஸோ இப்போ இந்த பாயிண்டில் அப்ளை பண்ணுங்கள். y2ன்றது 5, y3ன்றது 3, y1ன்றது 3. நெக்ஸ்ட்டு x2ன்றது 8, x1ன்றது -2. ஸோ 5 - 3 2, 8 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2 +2ன்றப்ப 8 + 2 10 கட் பண்ணிங்கன்னா 5. ஸோ 1/5 என்னது M1. ஸோ இப்போ அவன் கொடுத்துருக்க பெர்பெண்டிகுலர் லைனுக்கான ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா y = ax + 2. ஓகேங்களா? இது ஃபார்மெட் வந்து என்ன ஃபார்மெட்டு, நமக்கு ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன் y = mx + cன்ற ஃபார்மெட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ m = என்னது a. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர், அதாவது இதுக்கு பேர் வச்சிடலாமா, இது ஏபினா இது சிடி அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ ஏபிசிடி சின்ஸ் ஆர் ஹேன்ஸ். ஓகேங்களா? ஹேன்ஸ் ஏபி perpendicular to CD. Therefore, M1 into M = -1 வரும். ஓகேங்களா? M1ம் Mம் -1. இப்போ M1ன்றது 1/5, Mன்றது A = -1. அப்போ A = இந்த -/5 வந்து இந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போகும். ஸோ -1 × 5.
ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு -1 × 5 என்ன வரும்? -5. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் அவன் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ கொஸ்டினை எப்போவுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக செஞ்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு ஃபார்முலா எல்லாமே கண்டிப்பாக எல்லாருமே மனப்பாடம் பண்ணி வச்சுருப்போம், மைண்டில் வச்சுருப்போம். எந்த இதில் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்ன்றதும் தெரியும். ஸோ கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கே ஆட்டோமேட்டிக்காக ஃபார்முலா அந்த இடத்துல இந்த ஃபார்முலா வரும் அப்படின்றது வந்துடும். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கொஸ்டினை வாஸ்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஓகே, வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வருஷம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 5.3ல உடைய 6th சம் தான் பாருங்கள். த ஹில் இன் த ஃபார்ம் ஆஃப் எ ரைட் ஆங்கிள் ஹேஸ் இட் ஃபூட்ஸ் அட் 19,3. ஸோ ஒரு மலை வந்து ரைட் ஆங்கிளில் இருக்குது. அதோட ஃபூட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்கூடிய அந்த ஃபூட் வந்து 19,3 அப்படின்ற பாயிண்ட்டு. அடுத்தது த இன்க்ளினேஷன் ஆஃப் த ஹில், ஓகேங்களா, டு த கிரவுண்ட் இஸ் 45 டிகிரி. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஹில் ஜாயினிங் த ஃபூட் அண்ட் த டாப். ஓகேங்களா? ஸோ அதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அந்த ஈக்குவேஷன் வந்து என்னது? ஹில் ஜாயினிங் த ஃபூட் அண்ட் டாப். ஃபூட்டுக்கும் டாப்புக்கும் எவ்வளவு ஈக்குவேஷன் என்ன அப்படின்றாங்க. ஃபூட்டுக்கும் டாப்புக்குமான ஈக்குவேஷன் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹில்ஸ் வந்து என்ன சொன்னாங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லிட்டான். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நான் போட்டுட்டேன். ஓகேங்களா? போட்டதுக்கப்புறம் இந்த ஃபூட் ஆரம்பிக்கக்கூடிய ஹீட்டோட ஃபூட் இருக்கு இல்லையா, இது வந்து என்ன பாயிண்ட் அப்படின்னா 19,3ன்னு கொடுத்துட்டான். கொடுத்ததுக்கப்புறம் இன்க்ளினேஷன் ஆஃப் த ஃபூட் அதான் கொடுத்துருக்கான். இன்க்ளினேஷன் ஆஃப் த ஹில் டு த கிரவுண்டு, இதோட இன்க்ளினேஷன் கிரவுண்டு, இது கிரவுண்டு அப்படின்னா இது வந்து 45 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்குறான். இந்த ஈக்குவேஷன் எது எதுக்கு அப்படின்னா ஏக்கும் பிக்குமான ஈக்குவேஷன். இது ஏ அப்படின்னா இது பி அப்படின்னு வச்சுக்கோங்க, இது சின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள ஈக்குவேஷன் என்ன அப்படின்றதான் கேட்டிருக்கான். பாயிண்ட்டை கொடுத்துட்டான், டீட்டாவை கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டான் அப்படின்னா அதுக்கான ஸ்லோப்புக்கான ஈக்குவேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே தெரியும். ஸோ கொஸ்டின் நம்பர் எழுதலை, நான் எழுதிடுறேன். 6. ஸோ ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா எம், இதில் எடுத்துக்குவோம். ஸ்லோப் எம் ஈக்குவல் டு டான் டீட்டா. வழக்கம் போல் டீட்டாவை டான் 45 டிகிரி. டான் 45 டிகிரினா 1. ஓகேங்களா? எம் ஈக்குவல் டு 1. ஸ்லோப்பு கொடுத்துட்டான். அடுத்து ஒரு பாயிண்ட்டு கொடுத்துட்டான். கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் கேட்டாங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் ஒய் ஒன் டிவைடட் பை ஒய் டூ, சாரி இது டபுள் பாயிண்ட்டுக்கு, ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்லோப்பும் ஒரு பாயிண்ட்டும் கொடுத்துட்டா நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ பேர் வச்சு பாருங்கள், இது எக்ஸ் ஒன், இது ஒய் ஒன். ஓகேங்களா? ஸோ அப்போ x1 y1 இருக்குது, m இருக்குது. அப்ளை பண்ணலாமா? ஸோ y மைனஸ் y1 என்ன இருக்குது? 3 ஈக்குவல் டு m என்ன இருக்குது? 1. x மைனஸ் x1 என்ன இருக்குது நம்மளுக்கு கொடுத்துருக்குது? 19. ஓகேங்களா? ஸோ இப்போ எடுத்து இந்த ப்ராக்கெட் எடுத்து விடுங்க. y மைனஸ் 3 1ஆல் எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஈக்குவேஷன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் அப்படின்ற மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் அந்த இன்டர்செப்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ எக்ஸு கரெக்டாக ப்ளஸில் தான் இருக்குது. ஒய் எந்த சைடு கொண்டு வரும்போது எக்ஸு ப்ளஸ் ஒய் அந்த சைடு வரும்போது மைனஸ் ஒய், மைனஸ் 19 இருக்குது. இந்த மைனஸ் 3 அந்த சைடு வரும்போது ப்ளஸ் 3. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒய்யும் இந்த 3 தான் இங்கே இருந்து வந்திருக்குது. ஸோ அப்போ ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய்யாகவும் மைனஸ் 3 ப்ளஸ் 3யாகவும் மாறி இருக்குது. ஓகேங்களா? மற்ற ரெண்டுமே அங்கேயே தான் இருக்குது, ஈக்குவல் டு 0. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். எக்ஸு மைனஸ் ஒய் 19 3 ஆல்டர்னேட் சைன், வேறு சைன். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 16 பெரிய நம்பர் பக்கத்தில் என்ன சைன்? மைனஸ்.
ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன். ஓகேங்களா? எப்போ ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஆங்கிளும் கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலா ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். இதே இது டபுள் பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா எம்மை கட் பண்ணிவிட்டு டிவைடட் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன், இந்த பக்கம் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் போடணும். ஓகேங்களா? ஸோ அதான் அடுத்த சம்மில் இருக்குது, வாங்க பார்ப்போம். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த சம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹில்ஸ் வந்து என்ன சொன்னாங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லிட்டான். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நான் போட்டுட்டேன். ஓகேங்களா? போட்டதுக்கப்புறம் இந்த ஃபூட் ஆரம்பிக்கக்கூடிய ஹீட்டோட ஃபூட் இருக்கு இல்லையா, இது வந்து என்ன பாயிண்ட் அப்படின்னா 19,3ன்னு கொடுத்துட்டான். கொடுத்ததுக்கப்புறம் இன்க்ளினேஷன் ஆஃப் த ஃபூட் அதுதான் கொடுத்துருக்கான். இன்க்ளினேஷன் ஆஃப் த ஹில் டு த கிரவுண்டு, இதோட இன்க்ளினேஷன் கிரவுண்டு, இது கிரவுண்டு அப்படின்னா இது வந்து 45 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்குறான். இந்த ஈக்குவேஷன் எது எதுக்கு அப்படின்னா ஏக்கும் பிக்குமான ஈக்குவேஷன். இது ஏ அப்படின்னா இது பி அப்படின்னு வச்சுக்கோங்க, இது சின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள ஈக்குவேஷன் என்ன அப்படின்றதான் கேட்டிருக்கான். பாயிண்ட்டை கொடுத்துட்டான், டீட்டாவை கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டான் அப்படின்னா அதுக்கான ஸ்லோப்புக்கான ஈக்குவேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே தெரியும். ஸோ கொஸ்டின் நம்பர் எழுதலை, நான் எழுதிடுறேன். 6. ஸோ ஸ்லோப்பு வந்து பார்த்தீங்கன்னா எம், இதில் எடுத்துக்குவோம். ஸ்லோப்பு எம் ஈக்குவல் டு tan தீட்டா, வழக்கம் போல் தீட்டாவை tan 45 டிகிரி, tan 45 டிகிரினா 1. ஓகேங்களா? எம் ஈக்குவல் டு 1. ஸ்லோப்பு கொடுத்துட்டான், அடுத்து ஒரு பாயிண்ட்டு கொடுத்துட்டான். கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் கேட்டாங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் ஒய் ஒன் டிவைடட் பை ஒய் டூ, சாரி இது டபுள் பாயிண்ட்டுக்கு, ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்லோப்பும் ஒரு பாயிண்ட்டும் கொடுத்துட்டா நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ பேர் வச்சு பாருங்கள், இது எக்ஸ் ஒன்று, இது ஒய் ஒன். ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இருக்குது, எம் இருக்குது, அப்ளை பண்ணலாமா? ஸோ ஒய் மைனஸ் ஒய் ஒன் என்ன இருக்குது, 3 ஈக்குவல் டு எம் என்ன இருக்குது, 1. எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் என்ன இருக்குது நம்மளுக்கு கொடுத்துருக்குது 19. ஓகேங்களா? ஸோ இப்போ எடுத்து இந்த ப்ராக்கெட் எடுத்து விடுங்க. ஒய் மைனஸ் 3 1ஆல் எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஈக்குவேஷன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் அப்படின்ற மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் அந்த இன்டர்செப்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ எக்ஸு கரெக்டாக ப்ளஸில் தான் இருக்குது. ஒய் எந்த சைடு கொண்டு வரும்போது எக்ஸு ப்ளஸ் ஒய் அந்த சைடு வரும்போது மைனஸ் ஒய், மைனஸ் 19 இருக்குது. இந்த மைனஸ் 3 அந்த சைடு வரும்போது ப்ளஸ் 3. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒய்யும் இந்த 3 தான் இங்கே இருந்து வந்திருக்குது. ஸோ அப்போ ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய்யாகவும் மைனஸ் 3 ப்ளஸ் 3ஆகவும் மாறி இருக்குது. ஓகேங்களா? மற்ற ரெண்டுமே அங்கேயே தான் இருக்குது, ஈக்குவல் டு 0. ஸோ இதை சிம்பிளை பண்ணுங்கள். எக்ஸு மைனஸ் ஒய் 19 3 ஆல்டர்னேட் சைன், வேறு சைன். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 16 பெரிய நம்பர் பக்கத்தில் என்ன சைன், மைனஸ், ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன். ஓகேங்களா? எப்போ ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஆங்கிளும் கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலா ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். இதே இது டபுள் பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா எம்மை கட் பண்ணிவிட்டு டிவைடட் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன், இந்த பக்கம் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் போடணும். ஓகேங்களா? ஸோ அதான் அடுத்த சம்மில் இருக்குது, வாங்க பார்ப்போம். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த சம் பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 5.3ல கூடிய 7th சம் தான். பாருங்கள். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் த்ரோ த கிவன் பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? 2,2/3 -1/2, -2. ஸோ இது ஃபஸ்ட்டு டிவிஷன், செகண்ட் டிவிஷன் ரெண்டையுமே செய்வோமா? பேர் ஆஃப் த ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன். ஓகேங்களா? த்ரோ த கிவன் பேர் பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th சம்மில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 2,
ப்ளஸ் 2/3 மைனஸ் 1/2 மைனஸ் இந்த 2 பாயிண்ட் வழியாக செல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலோ இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க வீடியோ பார்ப்போம். ஸோ 2 பாயிண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் என்ன வரும்னா y minus y1 divided by y2 minus y1 equal to x minus x1 divided by x2 minus x1. ஸோ இதுதான் ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன் யூஸிங் 2 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ பாயிண்ட்ஸுக்கு பேர் வைக்கலாமா? இது x1னா இது y1, இது x2னா இது y2. ஓகேங்களா? ஸோ அப்போ எழுதலாமா? y minus y1 என்ன இருக்குது 2/3 divided by y2 வந்து -2 மைனஸ் y1 என்ன இருக்குது 2/3. ஓகேங்களா? ஈக்குவல் டு எக்ஸு மைனஸ் x1 என்ன இருக்குது 2 டிவைடட் பை x2 மைனஸ் 1/2 இந்த மைனஸ் x1 என்ன இருக்குது 2. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப்பு நம்ம எழுத முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 3 இங்கேயும் 3. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன், இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறேன். அதாவது இந்த 3 இங்கே மேலே மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ 3 மேலே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 3y மைனஸ் 2. ஸோ அப்போ காமனாக 3ன்னு எழுதலாம். ஓகேங்களா? டிவைடட் பை இதே மாதிரி தான் இங்கேயும் எதுவும் இல்லை 1 இருக்குது. ஸோ 3 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டேன்னா -6 2 × 3 -6 -2 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு இதில் ஒன்றுமே கிடையாது. ஸோ எக்ஸ் மைனஸ் 2 இதில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, இங்கே எதுவும் இல்லைன்னா 1. அப்போ இந்த 2வை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணேன் அப்படின்னா -1 இதை 2 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் -2 × 2 பை 2. ஓகேங்களா? ஸோ இது காமன் டிவிஷன். இந்த 2ன்றது ரெண்டுக்கும் காமனாக 2 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இன்னொரு தடவை சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து எதுவுமே இல்லை 1 இருக்குது. ஸோ 3யை கிராஸாக மல்டிபிள் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருப்போம், மேலையும் கீழையும் 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் இது, மேலையும் கீழையும் 3ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் இதை கொண்டு வருவோம். ஸோ இது இப்படி சொல்லும்போது டைரெக்டாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3y அடுத்தது -2 இந்த 3ன்றது காமன், இந்த 3 இதுக்கு மட்டும் இருந்தது காமன் அப்படின்னு கொண்டு வந்திருப்பேன். ஸோ அதே தான் இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம் தான். ஸோ அப்போ 3ஆல் இங்கே மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ணுறேன், இல்லாட்டி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். -2 × 3 2 × 3 6. ஸோ -6 இந்த -2 எழுதிட்டு காமனாக 3 போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த சைடு இதை அப்படியே எழுதிடலாம். காமன் டிவிஷன் இந்த இடத்துல 1/2 இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை 1 இருக்குது. ஸோ அப்போ 2 இங்கே மேலே மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் அப்படியே வச்சுருக்கேன். இந்த 2 இங்கே இருக்குது, இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ முன்னாடி இருக்கக்கூடிய மைனஸ் இந்த 2 வந்து காமன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன், கீழேயே எழுதலாமா, இங்கே எழுதிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் டிவிஷன் இங்கேயும் டிவிஷன் 3 தான், சேம் நம்பர் கட் பண்ணிடலாம். ஸோ மீதி இருக்கக்கூடியது 3y மைனஸ் 2 டிவைடட் பை -6 -2 ரெண்டுமே சேம் நம்பர், சேம் சைன். அப்போ ஆட் பண்ணலாமா, -8 ஈக்குவல் டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை -1 -4. ஓகேங்களா? இந்த ஸ்டெப் எப்படி இருக்கும் பாருங்கள். -1 அடுத்தது -4. ஸோ ரெண்டுமே சேம் சைனு. அப்போ ஆட் பண்ணலாம். -1 -4 ஆட் பண்ணால் -5 டிவைடட் பை 2ன்னு வரும். ஸோ இந்த 2 பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும், அப்படியே மேலே மாற்றிக்கலாம். ஸோ இங்கே ப்ராக்கெட்டை போட்டுட்டு இன்ட்டு 2ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? டிவைடட் பை 2 அப்படின்றது இதுக்கு மட்டும் தலைகளாக இருக்குது, ஒரு மட்டும் இருக்குது. இங்கே இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணியிருந்துக்கலாம், 2 இருந்தால். 2 எதுவுமே இல்லை. ஸோ அப்போ இந்த 2 வந்து தனியாக வருவாது. பை 2ன்றதை கட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே ரெசிப்ரோக்கலாக மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா? ஸோ இது ப்ரொசீஜர் தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நான் எழுதுகிறேன். 3y மைனஸ் 2 டிவைட் பை -x. இந்த 2ன்றது எக்ஸுக்கும் 2க்கும் காமன். ஸோ உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது 2x மைனஸ் 2 × 2 4 டிவைடட் பை -5. ஓகேங்களா? ஸோ டினாமினேட்டரில் ரெண்டு இடத்துலையும் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸை நான் கட் பண்ணுறேன். ஓகேங்களா? இது அப்படியே எழுதியிருக்கேன். இந்த 2வை இங்கேருந்து எக்ஸுக்கு மல்டிப்ளை பண்ணுறேன். 2x மைனஸ் 2 × 2 4. இது கீழே அப்படியே இருக்குது.
ஸோ ரெண்டுமே மைனஸ்ன்றப்ப மைனஸ் சைனை கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு டினாமினேட்டரில் இருக்கிறத கட் பண்ணி விடணும். ஸோ அப்போ 8 இந்த பக்கமும் 5 இந்த பக்கமும் மேலே மல்டிப்ளிகேஷனில் போகும். ஓகேங்களா? ஸோ அப்போ எப்படி வரும் இந்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா 5 இன்ட்டு 3y மைனஸ் 2 ஈக்குவல் டு 8 இன்ட்டு 2x மைனஸ் 4. ஓகேங்களா? சும்மா 5 இங்கே போயிடும், 8 இங்கே போயிடும். இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 5 இன்ட்டு 3 15y, 5 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 10, 8 இன்ட்டு 2x 16x, 8 இன்ட்டு 4 மைனஸ் 32. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வர போகிறேன். ஸோ 16x அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 15y இந்த சைடு வரும்போது மைனஸ் 15y, இந்த இடத்துல மைனஸ் 32 இருக்குது. இந்த மைனஸ் 10 அந்த சைடு வரும்போது ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 16x மைனஸ் 15y மைனஸ் 32 ப்ளஸ் 10 என்ன வரும், பெரிய நம்பர் சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் 22, பெரிய நம்பர் சைன் மைனஸ், ஸோ ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து 2 பாயிண்ட்டு கொடுத்து ஈக்குவேஷன் கேட்டாங்க அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலாவை மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபார்முலாவில் டேட்டாவை அப்ளை பண்ணிடுவோம். பட் இந்த ப்ளஸ்ஸு மைனஸு டிவிஷன் இதெல்லாமே கரெக்டாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கடன்னு செய்ய முடியும். ஏதாவது ஒரு இடத்துல தப்பு விட்டாலும் மொத்தமாக தப்பாயிடும். ஸோ அதனால் கவனம் முக்கியம். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு டிவிஷன் பேர் போட்டிருக்கேன். இது ஃபஸ்ட்டு டிவிஷன். இப்போ நம்ம செய்ய போகிறது செகண்ட் டிவிஷன். செகண்ட் டிவிஷன் நமக்கு பாயிண்ட் ஈஸி தான். 2, 3 அடுத்த பாயிண்ட்டு -7, -1. ஓகேங்களா? ஸோ இது x1, இது y1, இது x2, இது y2. ஓகேங்களா? ஸோ அப்போ ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா y minus y1 divided by y2 minus y1 equal to x minus x1 divided by x2 minus x1. இதில் அப்ளை பண்ணுவோமா, y minus y1 y2 minus 1 minus 3 equal to x minus x1 2 divided by x2 minus 7 minus 2. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், இதை சிம்பிளை பண்ணுங்கள். கீழே நம்பரை y minus 3 divided by -1 -3 ரெண்டுமே சேம் சைன்ன்றப்ப -4 equal to x minus 2 -7 -2 ரெண்டுமே சேம் சைன் ஆட் பண்ணிக்கலாம் -9. ஓகேங்களா? மைனஸையும் கேன்சல் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பு இந்த 4ஐ இங்கே இந்த பக்கம் மேலே மல்டிப்ளை பண்ணுறேன், இந்த 9ஐ இந்த பக்கம் மேலே மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பேர் இதுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ 9 இன்ட்டு y மைனஸ் 3 ஈக்குவல் டு 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 9 இன்ட்டு ஒய் 9y, 9 இன்ட்டு -3 -27 ஈக்குவல் டு 4 இன்ட்டு எக்ஸு 4x, 4 இன்ட்டு -2 -8. ஸோ இப்போ எக்ஸ் இருக்குது, இந்த ஒய் இந்த சைடு வரும்போது 4x -9y. ஓகேங்களா? அந்த ஒய் அந்த சைடு வருது. அடுத்தது -8 இங்கே இருக்குது, -27 அந்த சைடு வரும்போது +27 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா 4x -9y ப்ளஸ்ஸு மைனஸு 2 இருக்குது. இப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 27லேருந்து 8 போச்சுன்னா 19, பெரிய நம்பர் சைனு ப்ளஸ்ஸு. ஸோ அதை அப்படியே எழுதுகிறேன், ஈக்குவல் டு 0. இதுதான் ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன். எப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் க்ரியேட் பண்ண சொன்னால் அதுக்கான ஈக்குவேஷன் இதுதான். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி ஈஸியாக புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடையட்டும், கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 5.3ல் இருக்கக்கூடிய இந்த 8th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், a cat is located at the point -6, -4 in xy plane. ஒரு கிரவுண்ட், அதாவது xy plane அப்படின்ற இடத்துல இந்த பாயிண்டில் கேட் இருக்குது. a bottle of milk is kept at 5, 11 அப்படின்ற ஒரு பாயிண்டில் பாட்டில் இருக்குது, மில்க் பாட்டில். the cat wish to consume the milk traveling through shortest possible distance. ஓகேங்களா? இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸில் போய் அந்த மில்கை அடைய போடுது. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பாத் இட் நீட்ஸ் டு டேக் இட்ஸ் மில்க். ஸோ அந்த மில்கை அதை எடுக்கணும்னா அந்த ஷார்ட்டஸ்ட்டு பாத்துன்றது லைன் தான், ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஸோ அதுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ
ஸோ இப்போ இதைத்தான் வீடியோவை பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சரி, இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி தான், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 8th சம் பார்க்குறோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேட்டு பாயிண்ட்ஸை கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ பாயிண்ட்ஸ் நம்மளாவே கிராஃப் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, -6,4 செகண்ட் பாயிண்ட், அதாவது கேட் இருக்கக்கூடிய லொக்கேஷன் இது. அடுத்து மில்க்குக்கான லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 5,11 இது மில்க்குக்கான லொக்கேஷன். ஓகேங்களா, இது கேட்டு, இது மில்க்கு. ஸோ -6,4 எக்ஸில் -6 இங்கே வரும், -4ன்றது இந்த இடத்துல வருது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல -6,4 இதுதான் கேட் இருக்கக்கூடிய லொக்கேஷன். மில்க்கு பார்த்தீங்கன்னா x5, y வந்து 11. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேட் இங்கே இருக்குது, மில்க் இங்கே இருக்குது. இது போய் இந்த எக்ஸெக்ஷன் இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போகிறது பார்த்து அப்படின்னு சொல்லியிருப்போம். பட் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னா டேரெக்டாக இங்கேருந்து இப்படி போகிறது தான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஒன்றுமில்ல, 2 பாயிண்ட்டை கொடுத்து ஈக்குவேஷன் என்ன, ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்றத டேரெக்டாக கேட்காம அதுக்கு ஒரு 3 லைனை பேராகிராஃபாக கொடுத்து கேட்டிருக்கான், நம்மளை குழப்பி விட்றதுக்காக. ஓகேங்களா, இந்த மாதிரி கொஸ்டின் எதெல்லாம் பெருசாக இருக்கோ எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து ஈஸியாக இருக்குது. ஓகேங்களா, சிம்பிளாகவும் இருக்குது, கம்மியாகவும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்டை கொடுத்து ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன், அதாவது சிஎம். ஓகேங்களா, நான் இப்படி கூட எழுதி ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் என்னது, சி. கேட்டுக்கும் மில்க்குக்கும் என்ன ஈக்குவேஷன், 2 பாயிண்ட் கொடுத்தா y - y1 டிவைடட் பை y2 - y1 ஈக்குவல் டு x - x1 டிவைடட் பை x2 - x1. மைண்டில் இருக்கட்டும், x1 x1 y1 y1. ஓகேங்களா, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து x1னா இது y1, இது x2னா இது y2. ஓகேங்களா, அப்போ அப்ளை பண்ணலாமா, y - y1 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, -4. ஸோ இந்த மைனஸ் இது -4ன்றது இங்கே தனியாக இருக்குது. ஓகேங்களா, டிவைடட் பை y2ன்றது 11 -4 ஈக்குவல் டு x - x1ன்றது -6, x2ன்றது 5 -6. ஓகேங்களா, ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா minus into minus plus 4 minus into minus 11 plus 4 equal to x minus into minus plus 6 5 minus into minus 6. ஓகேங்களா, ஸோ சிம்பிளாக வந்துருச்சு. அடுத்த ஸ்டெப் நான் இங்கே எழுதிக்கிறேன், y plus 4 11 plus 4 என்ன வரும் 15, x plus 6 5 plus 6 11. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், டினாமினேட்டர்லாம் எதுவுமே வரக்கூடாது எப்போவுமே ஈக்குவேஷன், அதனால் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி விட்டால் காலி ஆகிடும். ஓகேங்களா, இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இப்போ எனக்கு இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், 11 இதால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 11 into y 11y plus 11 into 4 44 equal to 15 into x 15x 5 into 15 into 6 19 வரும். ஸோ எக்ஸு ஒய் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரே சைடு எனக்கு வர வைக்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 15x அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 11y அந்த சைடு வரும்போது -11y 90 அப்படின்றது எக்ஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால ரெண்டுமே ப்ளஸ்ஸு. இந்த 44 ஈக்குவல் அந்த சைடு வரும்போது -44 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, எக்ஸு ஒய் நம்பர்ஸை வரிசையாக எழுதுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 15x - 11y 90லேருந்து 44 போச்சு அப்படின்னா 46. ஓகேங்களா, ஸோ பெரிய நம்பர் 19ன்றப்ப +46 ஈக்குவல் டு 0. ஸோ அந்த கேட்டு அந்த மில்கை கேப்சர் பண்ணுறதுக்கான ஷார்ட்டஸ்ட்டு பாத்துக்கான ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 15x - 11y + 46 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா ஸ்டூடெண்ட், ஸோ இவ்வளோ தான் இந்த 8th சம்மு. ஸோ கொஸ்டின் தான் பார்க்க பெருசாக இருக்குமே தவிர ஆன்சர் ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 5.3 இருக்கக்கூடிய இந்த 9th சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க. இஃப் த வெர்டிசஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஏபிசிஆர், ஏபிசி மூணையும் கொடுத்துட்டாங்க ஒரு ட்ரையாங்கிளுக்கு.
என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன். 2வது ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட். ஓகேங்களா? இது 2யுமே கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கான மீடியனுக்கான ஈக்குவேஷனையும் ஆல்டிடியூடுக்கான ஈக்குவேஷனையும் தான் கண்டுபிடிக்க போகிறோம் இந்த 3 பாயிண்ட்ஸை வச்சு. ஓகேங்களா? ஸோ இதை கிளாஸாக பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலோ இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். கொடுத்துருக்கறத நான் ஒரு சின்ன படமாக போட போகிறேன். ஏன்னா ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்றதோட வெர்டெக்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மொத்தம் அதை நான் எடுத்து எழுதுகிறேன். 9th சம்மில் பாயிண்ட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏ அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன் 6,2னும், பின்ற பாயிண்ட்டை -5, -1னும், சின்ற பாயிண்ட்டை 1,9னும் எடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ ஒரு ட்ரையாங்கிள்லாம் எடுக்கிறேன் அப்படின்னா இது வந்து ஏ, இது பி, இது சி. ஸோ இப்போ மீடியன் அப்படின்றது வேற ஒன்றுமே இல்லை. சாரி, இந்த பியையும் சியையும் கரெக்டாக 2ஆக வெட்டுது இல்லையா, அந்த பாயிண்ட் தான் மீடியன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கு நான் பேர் வைக்கிறேன் டின்னு வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது ஏன்ற பாயிண்ட்டு 6,2, பின்ற பாயிண்ட்டு -5, -1, சின்ற பாயிண்ட்டு 1,9 அப்படின்னா மீடியன் டி. ஸோ அப்போ இந்த ஏல இருந்து இந்த பிசியை 2ஆக கட் பண்ணக்கூடிய இந்த லைன் ஏடி, இதுக்கான ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி யூஸ் பண்ணலாம்? அந்த பிக்கும் சிக்குமான மிட் பாயிண்ட் தான் அந்த டி. அப்போ மிட் பாயிண்ட்டுக்கான ஈக்குவேஷனை போட்டு அந்த டி கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அப்படின்றப்ப என்ன பண்ண போகிறேன்? மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. ஓகேங்களா? பிசி தான். ஓகேங்களா? ஸோ பின்றது -5, -1, சின்றது 1,9. ஸோ இப்போ வழக்கம் போல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேர் வச்சிடலாம். இது x1, இது y1, இது x2, இது y2. அதாவது 1ன்றது x2, 9ன்றது y2. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலா எழுதுகிறேன். மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி இல்லை எம்பினா மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி பார்த்தீங்கன்னா x1 + x2/2, y1 + y2/2. ஸோ x1ன்றது -5 + x2ன்றது 1 / 2, y1ன்றது -1, y2ன்றது 9 / 2. ஸோ -5 + 1 மைனஸ் ப்ளஸ் இருக்குது. அப்போ பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் 4, பெரிய நம்பர் சைனு -/2. அதே தான் மைனஸு ப்ளஸ்ஸு, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், பெரிய நம்பர் சைனு ப்ளஸ்ன்றப்ப அதை அப்படியே எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் கேன்சல் பண்ணுறேன். 1 2 2 2 2s are 4, 1 2 2 4 2s are 8. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை நான் கட் பண்ணால் எனக்கு ஆன்சர் என்ன வந்திருக்குது? மைனஸ் இருக்குது. -2, 4 அப்படின்றதா மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டு டின்ற பாயிண்ட்டு எனக்கு என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். 2, 4 எழுதலாமா? இதை கண்டுபிடிச்சிட்டேன். தென் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? அவன் வந்து ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்கான். இந்த மீடியன் ஏலேருந்து டிக்கு வரக்கூடிய அந்த மீடியனுக்கான ஈக்குவேஷன். அப்போ 2 பாயிண்ட்டை கொடுத்து அதுக்கான ஈக்குவேஷன் கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஏடி எடுத்தோம் அப்படின்னா என்ன ஃபார்முலா இருக்குது? ஈக்குவேஷன் ஆஃப் ஏடி 2 பாயிண்ட் யூஸ் பண்ணி, ஸோ y - y1 / y2 - y1 = x - x1 / x2 - x1. ஸோ இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஃபார்முலா ஏடியில். ஸோ இப்போ பேர் வச்சிடலாமா எல்லாத்துக்குமே? ஏவையும் டியையும் எழுதுனீங்கன்னா நம்ம தான் அதை எழுதிக்கிறேன். ஏன்ற பாயிண்ட்டு 6, 2, டின்ற பாயிண்ட்டு 2, 4. ஸோ இதுக்கு நம்ம பேர் வச்சோம் அப்படின்னா இது x1, இது y1, இது x2, இது y2. ஓகேங்களா? ஸோ அப்போ அடுத்தது நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா? ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஏடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா y - y1, y2 - y1 = x - x1, x2 - x1. ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளை பண்ணி பாருங்கள். y - 2 / 4 - 2, 2. x - 6 / 2 - 6ன்றப்ப -4. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதுவும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. ஸோ 1 2 2 2 2s are 4.
ஸோ இப்போ இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குது அர்த்தம். இங்கே 2. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டிங்கன்னா 2 × y - 2 = 1 × x - 6 x - 6 தான் அப்படியே வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 2y - 2 2s are 4 = x - 6. ஸோ இதுக்கு முன்னாடி சம் செஞ்ச மாதிரியே எல்லாத்தையும் x, y எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு போகிறேன். ஸோ x எனக்கு ப்ளஸில் இருக்கிறதுனால இதை இங்கேயே வச்சுக்கிறேன். இந்த 2y ஃபஸ்ட்டு டைம் எப்போவுமே ப்ளஸில் இருக்க மாதிரி பார்த்துக்குவோம். அதுவும் எக்ஸ்னா ப்ளஸ் தான் வரணுன்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அப்படி தான் இருக்கணும்னு ரூல்ஸ் கிடையாது. பட் அப்படி வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ இந்த ப்ளஸ் 2y அந்த சைடு வரும்போது -2y -6 ஆல்ரெடி இருக்குது. -4 அந்த சைடு வரும்போது +4 = 0. ஸோ அப்போ x - 2y ப்ளஸ் மைனஸ் இருக்குது. பெரிய நம்பர் இந்த சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் 2, பெரிய நம்பர் சைனும் மைனஸ். ஓகேங்களா? ஸோ x - 2y - 2 = 0. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் AD. ஓகேங்களா? ஸோ AD அதாவது மீடியனுக்கான ஈக்குவேஷன். ஓகேங்களா? அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆல்டிடியூடு கேட்டிருக்காங்க. ஆல்டிடியூடு அப்படின்றது இந்த ஏலேருந்து பிசிக்கு பெர்பெண்டிகுலராக வரையக்கூடிய லைன் தான் ஆல்டிடியூட். ஓகேங்களா? ஸோ பெர்பெண்டிகுலர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏலேருந்து இந்த சிக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பெர்பெண்டிகுலராக இருக்கிற மாதிரி ஒரு லைன் வரைய போகிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வந்து ஈன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? முன்னாடி இருக்கிறது டின்றது என்னது? மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. ஓகேங்களா? ஏ டு டி. ஏடின்றது மீடியன். இது வந்து ஏஇன்றது ஆல்டிடியூடு. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? ஈன்ற பாயிண்ட்டுக்கும் ஏன்ற பாயிண்ட்டையும் வச்சு ஆல்டிடியூடுக்கான ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஇ இதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால் ஏஇ வந்து பெர்பெண்டிகுலர் டு பிசி. கரெக்டாக? ஸோ அப்போ ஸ்லோப் ஆஃப் பிசி இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏஇ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன? -1. ஸோ இதுதான் ஹின்ஸாக வச்சு நான் செய்ய போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் என்ன பண்ண போகிறேன்? ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிக்க போகிறேன். எதுக்கு? டு ஃபைண்ட் த ஆல்டிடியூட் லைன். ஓகேங்களா? ஆல்டிடியூடுக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் பிசி. ஸோ ஸ்லோப் ஆஃப் பிசின்றப்ப பி பாயிண்ட் வந்து -5, -1, சின்ற பாயிண்ட்டு 1, 9. ஸோ ஸ்லோப்பு எம்முக்கான ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்? y2 - y1 / x2 - x1. ரெண்டு பாயிண்ட்டை கொடுத்து ஸ்லோப்பை கேட்டாங்கன்னா அதுக்கான ஈக்குவேஷன் இது தான். ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா x1, இது y1, இது x2, இது y2. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் நான் அப்ளை பண்ணுறேன். y2ன்றது என்ன இருக்குது? 9 -y1ன்றது என்ன இருக்குது? -1 / x2 அப்படின்றது என்ன இருக்குது? 1 -x1ன்றது -5. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா 9 - × -1 / 1 - × +5. ஸோ அப்போ 9 + 1 10 / 1 + 5 6. ஸோ 2 டேபிள்ஸை கட் பண்ணிங்க அப்படின்னா 3 2s are 6, 5 2s are 10. ஸோ அப்போ எம் வந்து என்ன வரும்? 5/3 அப்படின்னு வரும் எனக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிட்டேன். எங்கே? எதுக்குரிய ஸ்லோப்பு? பிசிக்கான ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிட்டேன். ஏடிக்கான ஸ்லோப், ஏஇக்கான ஸ்லோப்பும் பிசிக்கான ஸ்லோப்பையும் மல்டிபிள் பண்ணுனா தப்பாக சொல்கிறேன். பிசிக்கான ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதான் 5/3. இப்போ ஏஇக்கான ஸ்லோப்பையும் பிசிக்கான ஸ்லோப்பையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு ஆன்சர் -1. ஏன்னா பெர்பெண்டிகுலர். ஓகேங்களா? ஸோ அதான் எழுத போகிறேன். பிகாஸ் ஆஃப் பெர்பெண்டிகுலர். ஓகேங்களா? பிகாஸ் ஆஃப் ஏஇ பெர்பெண்டிகுலர் டு பிசி. ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்லோப் ஆஃப் பிசி இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏஇ ஈக்குவல் டு -1. ஓகேங்களா? ஆனால் இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஸ்லோப் ஆஃப் பிசி மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ ஏஇக்கான ஸ்லோப்பை கண்டுபிடிக்கணும். ஏஇயில் நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தெரியும். ஓகேங்களா? அதனால் அதை நான் வந்து என்ன வச்சுக்கிறேன்? வெறும் எம்முன்னே வச்சுக்கிறேன். இதை எம்முன்னு வச்சுக்கிட்டேன். இதை கூட எம்1 வச்சுக்குவோம். அதை எம்முன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ
எனக்கு இங்கே இருக்கக்கூடிய ஸ்லோப் ஆஃப் பிசின்றது 5/3 இன்ட்டு எம் ஈக்குவல் டு -1 ஓகேங்களா. ஏன்னா கண்டுபிடிக்கணும், பட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது, அதனால் அதை வச்சு நான் கண்டுபிடிக்க முடியாது ஏக்கான ஸ்லோப்பு. ஸோ அதனால் எம்முன்னே வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5/3 டாட் எம் ஈக்குவல் டு -1. ஸோ 5m ஈக்குவல் டு இந்த 3 கிராஸ் மல்டிப்ளிகேஷனாக போச்சுன்னா -3. நெக்ஸ்ட்டு எம் ஈக்குவல் டு இந்த டாட் 5, அதாவது இன்ட்டு 2க்கு நடுவில் மல்டிப்ளிகேஷன். ஸோ இது இந்த சைடு வரும்போது டிவிஷனாக மாறிடும். ஸோ எம் ஈக்குவல் டு -3/5 ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு அடுத்து நான் என்ன எழுத போகிறேன், therefore ஸ்லோப் ஆஃப் ஏஇ அதாவது m ஈக்குவல் டு -3/5 ஓகேங்களா. ஸோ இது போக வேறு என்ன நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏக்கான பாயிண்ட்ஸு தெரியும். ஏ வந்து 6,2. அவன் கேட்டிருக்கிறது ஆல்டிடியூடுக்கான லைன் தான். நம்ம ஆல்ரெடி மீடியனுக்கான லைனை கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம். ஆல்டிடியூடுக்கான லைனை இப்போ கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை. ஸோ அதை தான் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஆல்டிடியூடுக்கு ஒரு பாயிண்ட்டு ஒரு ஸ்லோப்பு கொடுத்துருக்கான். பாயிண்ட்டும் ஸ்லோப்பும் கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டால் என்ன எழுதுவோம். ஸோ இதைத்தான் எழுத போகிறேன். ஈக்குவேஷன் ஆஃப் ஏஇ ஈக்குவல் டு என்னது, ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் வந்து y minus y1 equal to m into x minus x1 ஓகேங்களா. ஸோ இதுதான் ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன். ஒரு பாயிண்ட்டு ஒரு ஸ்லோப்பை கொடுத்துருந்தாங்கன்னா ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பாயிண்ட்ஸுக்கு பேர் வைக்கலாமா. 6ன்றது என்னது x1, 2ன்றது y1. ஸோ அப்போ y minus 2 equal to m வந்து -3/5 into x minus x1. ஸோ இந்த 5ஐ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி மாற்றி விடலாம், ஏன்னா எல்லாமே சிங்கிள் டேர்ம் தான். ஸோ 5 அங்கிட்டு கொண்டு போகும்போது y minus 2 into 5 minus 3 into x minus 6 ஓகேங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன், இந்த 5ன்றது காமன் டூ தான் y அண்டு -2. இந்த 5ன்றது ஒய்க்கு -2 காமன். ஸோ 5 மல்டிப்ளை பண்ணால் 5y -2 into 5 10 equal to -3 into x -3x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் 18 ஓகேங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப்பு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் கீழே இடம் பத்தல, ஒரே இடத்துல கவர் பண்ண நினச்சேன், ட்ரை பண்ணவே முடியல. ஸோ அதனால் சைடில் இதை எழுதியிருக்கேன், அப்படியே கொடுத்துருக்க ஈக்குவேஷன் நம்ம கடைசியாக எழுதின ஈக்குவேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே -3x இருக்குது. எப்போவுமே நம்ம இந்த சைடு இருக்கிறதுல அந்த சைடு கொண்டு போவோம், பட் இங்கே வந்து மைனஸில் இருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ளஸில் தான் இருந்துச்சு, அதனால் இங்கே இருக்கிறதுல அந்த சைடு கொண்டு வந்தோம். இப்போ இது மைனஸில் இருக்கிறதுனால இதை இந்த பக்கம் கொண்டு வரேன். -3x அந்த சைடு கொண்டு வந்தால் +3x, அந்த +5 அப்படியே இருக்குது, -10 அப்படியே இருக்குது, +18 இந்த சைடு வரும்போது -18 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ 3x + 5y -18 -10 ஓகேங்களா. ரெண்டுமே மைனஸு, சேம் நம்பர், அப்போ ஆட் பண்ணிக்கலாம். 3x + 5y -28 ஈக்குவல் டு 0 ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த ஆல்டிடியூட் அதாவது ஏஇ ஓகேங்களா. ஏஇக்கான ஈக்குவேஷன். ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த ஏயிலேருந்து இந்த இக்கு ஒரே ஒரு பாயிண்ட் கொடுத்ததுனால இங்கே நம்ம வந்து ஸ்லோப்பை கண்டுபிடிக்க போகிறோம். ஏஇக்கான ஸ்லோப்பை பை யூஸிங் பிசி பர்பண்டிகுலர் டு ஏஇ அப்படின்ற தியரத்தை வச்சு தான். ஸோ ரெண்டும் பெர்பண்டிகுலர் அப்படின்னா இதோட ஸ்லோப்பையும் இந்த ஏஇயோட ஸ்லோப்பையும் மல்டிபிள் பண்ணால் -1 அப்படின்ற கான்செப்டை வச்சு தான் பிசிக்கான ஸ்லோப்பை கண்டுபிடிச்சி ஏஇக்கு வந்து எம்முன்னு வச்சு எம்மோட வேல்யூவை கண்டுபிடிச்சேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் ஏ இருக்குது, அடுத்து அதோட ஸ்லோப் இருக்குது. ஸோ ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் கொடுத்தா ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன் நம்மளால் எழுத முடியும். ஸோ அதுதான் இது ஈக்குவேஷன் ஆஃப் ஏஇ பார்த்தீங்கன்னா y - y1 = m × x - x1. ஸோ இதில் நான் அப்ளை பண்ணினேன் அப்படின்னா எனக்கு ஃபைனலாக அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த ஆல்டிடியூட் பார்த்தீங்க அப்படின்னா ஏஇ வந்து 3x + 5y -28 = 0 அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளவு தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த 9th சம்மு. ஸோ வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 5.3ல் இருக்கக்கூடிய இந்த 10th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் விச் ஹாஸ் ஸ்லோப் -5/4 அண்ட் பாசிங் த்ரூ த பாயிண்ட் -1, 2. ஸோ இங்கே நம்ம ஆல்டிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதே தான் இங்கே சிம்பிளாக முடிச்சிடலாம் ஓகேங்களா. ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன்
ஒரு ஸ்லோப்பும் ஒரு பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, -5/4. ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஏன்னு வச்சுக்கிறேன், -1, 2. ஓகேங்களா? ஒரு ஸ்லோப்பு ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் என்னது, y minus y1 equal to m into x minus x1. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது x1 இது y1. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், y minus y12 equal to mன்றது -5/4 into x minus minus. ஓகேங்களா? இது மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால இதை நான் ப்ராக்கெட்டில் போட்டேன். பட் உள்ள ஒரு மைனஸில் ஒன்று வருது, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இதை தனியாக ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 2 மைனஸும் பக்கத்து பக்கத்தில் வரக்கூடாது. அது பக்கம் இந்த ப்ராக்கெட்டை மட்டும் முடிச்சுட்டு விட்டுறக்கூடாது. இந்த ஓப்பன் பண்ண இதையும் க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், y-2 இந்த 4 இந்த சைடு கொண்டு வரும்போது இன்ட்டு 4ன்னு மாறிடும். ஸோ அப்புறம் -5 மட்டும் இங்கே இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது எக்ஸு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஸோ இப்போ 4ன்றது காமன் டு y இன்ட்டு -2. ஸோ மல்டிபிள் பண்ணுங்கள். 4 இன்ட்டு y 4y, 4 இன்ட்டு -2 -8, -5 இன்ட்டு x -5x, -5 இன்ட்டு 1 -5. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி சம்மில் பார்த்த மாதிரி தான் இந்த இடத்துல ப்ளஸ் 5x இருந்துச்சுன்னா இதை இந்த பக்கம் கொண்டு வரலாம். பட் -5x இருக்கிறதுனால இதைத்தான் நான் இங்கிட்டு கொண்டு போகிறேன். மைனஸ் இங்கிட்ட வரும்போது ப்ளஸ்ஸாக மாறும். அடுத்தது ப்ளஸ் 4y தான், முன்னாடி எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். அடுத்தது -8, இந்த -5 இந்த சைடு வரும்போது +5 = 0. ஓகேங்களா? ஸோ 5x + 4y -8 + 5 வேறு வேறு சைனு. ஸோ பெரிய நம்பர் சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் 3, பெரிய நம்பர் பக்கத்தில் இருக்க சைனும் மைனஸ் =0. ஓகேங்களா? அவன் கேட்டிருக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன் இதுதான். 10th சம் இவ்வளோ தான். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், ஈஸியாக புரியும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இதை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நெக்ஸ்ட்டு நம்ம 11th சம் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 5.3 இருக்கக்கூடிய 11th சம் தான். பாருங்கள், யூ ஆர் டவுன்லோடிங் ஏ சாங் த பர்சன்டேஜ். முதல் நான் ஒன்று சொல்லிடுறேன். இந்த மாதிரி பேராகிராஃபில் ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா பயந்துடாதீங்க. பேராகிராஃபை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இருக்கிறதுல இதுதான் இருக்குன்னு சின்ன சம்மாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் பேராகிராஃபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் நமக்கு திறமை இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். இப்போ பாருங்கள், யூ ஆர் டவுன்லோடிங் ஏ சாங், ஒரு சாங்கை டவுன்லோட் பண்ணுறீங்க. த பர்சன்டேஜ் ஒய் ஆஃப் மெகாபைட்ஸ் ரிமைனிங் டு கெட் டவுன்லோட் இன் எக்ஸ் செகண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒய்ன்றது டவுன்லோட் பண்ணக்கூடிய மெகாபைட்ஸு, எக்ஸுன்றது ரிமைனிங் டு கெட் டவுன்லோடட். ஓகேங்களா? எவ்வளோ டவுன்லோட் பண்ண வேண்டி இருக்குது அப்படின்றது இஸ் கிவன் பை y = 0.-0.1x + 1. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஈக்குவேஷனாக கொடுத்துட்டான். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த டோட்டல் எம்பி ஆஃப் த சாங், மொத்த எம்பியும் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கான். அடுத்தது ஆஃப்டர் ஹவு மெனி செகண்ட்ஸ் வில் 75% ஆஃப் த சாங் கெட்ஸ் டவுன்லோடட். ஓகேங்களா? எவ்வளோ நேரம் ஆகும் 75% டவுன்லோட் பண்ண அப்படின்றாங்க. ஆஃப்டர் ஹவு மெனி செகண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்தது ஆஃப்டர் ஹவு மெனி செகண்ட்ஸ் த சாங் வில் பி டவுன்லோடட் கம்ப்ளீட்லி. ஓகேங்களா? ஸோ அடுத்தது கம்ப்ளீட்டாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகும் அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன அப்படின்றத பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, y = 0.-0.1x + 1 அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம கிராஃப் மூலமாக தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ பார்க்கும்போது கிராஃப் மூலமாக அப்படின்றப்ப பாயிண்ட்ஸ் நான் பிளாட் பண்ணணும். இது எக்ஸ், அதாவது எக்ஸ் மீன்ஸு இது வந்து டைம், ரிமைனிங் டைம் அப்படின்னு வச்சுக்குவோம். இதை வந்து ஒய், அதாவது எம்ஜி, பர்சன்டேஜ் ஆஃப் எம்பி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ கிராஃபை நான் பிளாட் பண்ணணும்னா பாயிண்ட் வேணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒய்னு எடுக்க போகிறேன். எக்ஸ் 0னா ஒய் என்ன வரும், ஒய் 0னா எக்ஸ் என்ன வரும் அப்படின்ற 2 பாயிண்ட் எடுத்தால் போதும். இப்போ பாருங்கள், எக்ஸ் 0 போட்டேன்னா இது ஃபுல்லாக 0, ஒய் 1 வரும். ஒய் வந்து 0 போட்டேன் அப்படின்னா இது ஃபுல்லாக 0 ஆயிரும். ஸோ எனக்கு பாயிண்ட் வந்து இங்கே போட்டு பார்ப்போமா, ஒய் = 0 அப்படின்றப்ப 0 = -0.1x + 1. ஸோ அப்போ 1 = இப்படி எழுதணும், 0.1x = 1. ஓகேங்களா? இந்த மைனஸ் இந்த சைடு வரும்போது 0.1x = 1, x = 1/0.1. ஓகேங்களா? ஸோ 1/0.1ன்னா 10ஆல் மேலங்கிலே மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், என்ன வரும், 10/1 என்னது 10. ஸோ x = 10ன்னு வரும். எப்போ
ஒய் வந்து 0ன்றப்ப எக்ஸ் வந்து 10 ஓகேங்களா. அப்போ ஒய் 0ன்றப்ப எக்ஸ் 10 இந்த 2 பாயிண்ட்டை பிளாட் பண்ணுங்க. இது 0 ஓகேங்களா. எக்ஸ் 0ன்றப்ப ஒய் வந்து 1 இதை வச்சுக்கோங்க 1ன்றப்ப இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்தது எக்ஸ் 10ன்றப்ப 1 2 3 4 5 இது வரைக்கும் 10ன்னு வச்சுக்கோமே. எக்ஸ் 10ன்றப்ப ஒய் வந்து 0 அதாவது 0 இது வந்து எக்ஸ் 10. இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் தான் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் நான் இப்படி போட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி போகுதுன்னு வச்சுக்கோமே. ஸோ இந்த லைனுக்கான ஈக்குவேஷன் தான் இவன் கொடுத்துருக்குறான் ஓகேங்களா. ஸோ -0.1x + 1y = ஸோ இப்போ அவன் கேட்டிருக்க என்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்கான்னு பார்ப்போமா. ஸோ ஃபஸ்ட்டு இது ஃபைண்ட் த டோட்டல் எம்பி ஆஃப் த சாங்னு கேட்டிருக்கான் ஓகேங்களா. ஃபைண்ட் த டோட்டல் எம்பி ஆஃப் த சாங், இதுதான் கொஸ்டின். ஸோ இதில் வந்து இதுதான் பர்சன்டேஜ் ஆஃப் எம்பி. நான் சாங் டவுன்லோட் பண்ணதுக்கான மொத்த லைனும் இவ்வளோ தான் போகுது ஓகேங்களா. ஸோ இந்த சைடு போச்சு அப்படின்னா எக்ஸில் எந்த ஒய்யில், அதாவது ஒய்ன்றது என்னது எம்பி, எந்த இடத்துல கட் பண்ணியிருக்கு 1ன்ற இடத்துல கட் பண்ணியிருக்குது. ஸோ அப்போ நான் என்ன எழுதலாம், டோட்டல் எம்பி ஆஃப் த சாங் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா எம்பி, டோட்டல் எம்பி ஆஃப் த சாங் அப்படின்றது. ஸோ ஆன்சர் எழுதுறேன், டோட்டல் எம்பி ஆஃப் த சாங் எம்பி = 1. ஸோ 1 MB அப்படின்றது தான் டோட்டல் எம்பி ஆஃப் த சாங். அடுத்தது செகண்ட் டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, ஃப்ரம் த கிராஃப். அதெல்லாம் ஆஃப்டர் 75%, அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆஃப்டர் ஹவு மெனி செகண்ட்ஸ் வில் 75% ஆஃப் த சாங் கெட்ஸ் டவுன்லோடட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது இந்த கிராஃபே நம்ம என்ன ரிமைனிங் அப்படின்றதுக்கு தான் போட்டிருக்கிறோம். ஸோ அப்போ ஆஃப்டர் 75% டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ ஆஃப்டர் 75% டவுன்லோடட் அப்படின்னா என்ன அர்த்தம், 25% டவுன்லோட் பண்ண வேண்டி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ அதை தான் எழுத போகிறோம், ரிமைனிங் ஓகேங்களா. ஆஃப்டர் 25% டவுன்லோடட் ஹவு மெனி செகண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகும் மீதியை டவுன்லோட் பண்ண அப்படின்றதான். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடியது 25%. ஸோ 25% அப்படின்றத தான் நம்ம இங்கே டவுன்லோடில் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஒய் வந்து என்னது 25% ஓகேங்களா. ஸோ ஒய் = ரிமைனிங் = 25%. நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த கிராஃபுக்கான கொஸ்டின் என்னது, -0.1x + 1. ஸோ ஒய் வந்து 25%, 25/100 = -0.1x + 1 ஓகேங்களா. அவன் கேட்டிருக்கிறது எக்ஸோட டேட்டாவை தான் ஓகேங்களா. ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இதை 100 டிவைட் பண்ணால் என்ன வரும், 0.25. இந்த +1 இந்த சைடு வரும்போது -1 = -0.1x ஓகேங்களா. +1 இந்த சைடு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து 0.25 - 1ன்றப்ப சப்ட்ராக்ட் பண்ணி பார்ப்போமா. சைடில் என்ன வரும், 1ல் இருந்து 0.25, அப்போ இங்கே தான் 0.25 ஓகேங்களா. ஸோ 0.1ன்றது முழு நம்பர் அப்படின்றப்ப அதுக்கு தான் 0 கொடுங்க. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா பேரோ தான். ஸோ இங்கேருந்து பேரோ போச்சுன்னா இது 0 ஆயிரும். இது வந்து 10ன்னு வரும். அகைன் பேரோ கொடுக்கும்போது இது 9, இது 10. 10லேருந்து 5 போச்சுன்னா 5, 9லேருந்து 2 போச்சுன்னா 7 பாயிண்ட்டு, இது வந்து 0 தான் ஓகேங்களா. ஸோ அப்போ 0.75, பட் வந்து பெரிய நம்பர் -1. ஸோ அப்போ -0.75, வெறும் 7 பாயிண்ட் போட்டால் நல்லா இருக்காது. அதனால் 0.75 = -0.1x. எனக்கு தேவை எக்ஸு மட்டும்தான். அப்போ எக்ஸை வச்சுக்கிட்டேன்னா அந்த பக்கம் இருக்கக்கூடியது -0.75 / -0.1. ஸோ மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும். அடுத்த ஸ்டெப்பு இங்கே எழுதுறேன் நான். ஸோ எக்ஸ் = 0.75 / 0.1. ஸோ கீழே டினாமினேட்டரில் பாயிண்ட் இருக்கிறதுனால ஒரு பாயிண்ட் தான் இருக்குது, அதனால் 10ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். மல்டிபிள் பண்ணுனா பாயிண்ட் இங்கே இருக்க பாயிண்ட் ஒரு புள்ளி தள்ளி வரும். ஸோ 7.5 / இந்த பாயிண்ட் இந்த பக்கம் வரும்போது ஒரு 0 இருக்கிறதுனால பாயிண்ட் ஒரு டெசிமல் தள்ளி தான் வரும். ஸோ 1. ஸோ அப்போ எக்ஸ் = 7.5. எத்தனை செகண்ட்ஸ் ஆகும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அப்படின்னா 7.5 செகண்ட்ஸ் டவுன்லோட் பண்ண தேவைப்படும் அப்படின்றது தான். ரிமைனிங்கை டவுன்லோட் பண்ண ஆகக்கூடிய சில டைம் வந்து 7.5 செகண்ட்ஸ். அடுத்தது தேர்ட் டிவிஷன் பாருங்கள். ஆஃப்டர் 75% டவுன்லோடட், சரி தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பாருங்கள். ஆஃப்டர் ஹவு மெனி செகண்ட்ஸ் த சாங் வில் பி டவுன்லோடட் கம்ப்ளீட்லி ஓகேங்களா.
ஸோ மொதல் கேட்டது 75% டவுன்லோட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகும்னு கேட்டாங்க. 7.5 செகண்ட்ஸ்னு சொல்லியாச்சு. இப்போ ரிமைனிங்கை டவுன்லோட் பண்ண ஆஃப்டர் ஹவு மெனி செகண்ட்ஸ் த சாங் வில் பி டவுன்லோடு கம்ப்ளீட்லி. மொத்தமாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா, அதுதான் சொல்கிறாங்க. மொத்தமாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் ஆகும் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்து ஆஃப்டர் 100% டவுன்லோடு ஓகேங்களா, இதை தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஆஃப்டர் 100% டவுன்லோடட். ஸோ என்ன எழுதலாம், 100% டவுன்லோடுன்னா என்ன அர்த்தம், ரிமைனிங் வந்து என்னது 0% தான் இருக்குது ஓகேங்களா. அப்போ ரிமைனிங் 0%னா y = -0.1x + 1. ஒய் வந்து 0 தான், ரிமைனிங் அப்படின்றது 0%ன்றது ஒய் தான். ஸோ அப்போ -0.1x + 1, இந்த 1 இந்த சைடு வருது, இல்லாட்டி இந்த -1 பாயிண்ட்ன்றதை இந்த பக்கம் கொண்டு வந்தால் எனக்கு வந்து என்னது 0.1x = 1, x = 1/0.1. ஸோ ஒரு பாயிண்டில் இருக்கிறதுனால, டினாமினேட்டர் பாயிண்டில் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10/1ன்னு வரும் ஓகேங்களா. ஸோ இதை வேணால் மறுபடியும் தனியாக கூட எழுதி காமிக்கிறேன். இந்த சைடு எழுதுகிறேன். எக்ஸ் = அதாவது 0.1x = 1ன்னு வந்துச்சு, x = 1/0.1. ஸோ கீழே டினாமினேட்டரில் எப்போவுமே நமக்கு ஹோல் நம்பர் தான் இருக்கணும். ஸோ அதனால் பாயிண்டில் இருந்தால் அதை பாயிண்ட்டை எடுத்து விட்றதுக்காக பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கிறதுனால ஒரு ஜீரோ இருக்கக்கூடிய நம்பரால் 10 மல்டிபிள் பண்ணுறேன். மல்டிபிள் பண்ணும்போது 1 × 10 10, 0.1 × 10, இந்த பாயிண்ட்டு ஒரு டெசிமல் தள்ளி வரும் 1. ஸோ ஆக்சுவலாக 10/1ன்றது 10. ஸோ x = 10 செகண்ட்ஸ். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த சாங்கை டவுன்லோட் பண்ண எனக்கு ஆகக்கூடிய டைம் 10 செகண்ட்ஸ் ஆகும் அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்பரே. அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 5.3ல் இருக்கக்கூடிய 12th சம் தான் பாருங்கள். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் whose intercept on the x and y axis are given below. ஸோ இது எக்ஸ் ஆக்சஸை இன்டர்செப்ட் பண்ணக்கூடியது, இது ஒய் ஆக்சிஸை இன்டர்செப்ட் பண்ணக்கூடியது. இதை கொடுத்துட்டு ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதை இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க ஓகேங்களா. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு டேரெக்டாக வந்து சேரும் ஓகேங்களா. ஸோ இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ 12th சம்மு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இன்டர்செப்ட் ஆன் த எக்ஸ் இன்டர்செப்ட் ஆன் த ஒய் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷன் 4, -6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்செப்ட் இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான். இன்டர்செப்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றது எது 4, அதே இது இன்டர்செப்ட் ஆன் த ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னது -6 ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்டர்செப்ட் மட்டும் கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டுட்டாங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு ஃபார்முலா ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் என்ன அப்படின்னா x/a + y/b = 1. இதுதான் வந்து இன்டர்செப்ட் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா ஓகேங்களா. ஸோ அப்போ கொடுத்துருக்க இன்டர்செப்ட் எக்ஸில் இன்டர்செப்ட் பண்ணக்கூடியதை வந்து என்னது ஏன்னு வச்சுக்கலாம், ஒயில் இன்டர்செப்ட் பண்ணக்கூடியதை பின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் போடலாமா, x/4 + y/-6 = 1. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ண போகிறேன், டினாமினேட்டரில் நம்பர் இருந்தால் வழக்கம் போல் எப்போவுமே என்னது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணினேன் அப்படின்னா -6x + 4y = அடுத்தது இந்த ரெண்டு நம்பரும் இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு இந்த பக்கம் 0 இருக்கும், அதனால கன்சிடர் பண்ண மாட்டோம். பட் 0வை தவிர்த்து ஏதாவது நம்பர் இருந்துச்சு அப்படின்னா 0 இருக்கிற பட்சத்துக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு விட்டுருவோம். பட் இங்கே 1 இருக்கிறதுனால இந்த 1 பக்கத்தில் என்ன பண்ண போகிறேன், இந்த 4ஐயும் 6ஐயும் மல்டிபிள் பண்ணணும் கண்டிப்பாக ஓகேங்களா. ஓகேங்களா, இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு இந்த 4ஐயும் 6ஐயும் இந்த நம்பர் இந்த பக்கம் எந்த நம்பர் இருந்தாலும் 0வை தவிர்த்து எது இருந்தாலும் 4 × -6 கண்டிப்பாக எழுதி ஆகணும். அப்படின்னா தான் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா ஆன்சர் தப்பாக தான் வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ இதை மல்டிபிள் பண்ணி பாருங்கள், -6x + 4y = -24 ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு ஈக்குவேஷன் எப்போவுமே எல்லாமே
எக்ஸு மேக்ஸிமம் ப்ளஸில் இருக்கணும் அப்படின்றதும் எல்லாமே ஒரே சைடு இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ அதன்படி செய்வோமா? ஸோ இதை நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த எக்ஸை அந்த சைடு கொண்டு போகும்போது ப்ளஸ் 6xன்னு மாறும். ப்ளஸ் ஒய் அந்த சைடு வரும்போது -4yன்னு வரும். ஆல்ரெடி -24 = 0. ஸோ எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 therefore டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா 3x - 2y - 12 = 0. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். எப்போ இன்டர்செப்ட் அந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஓகேங்களா, A4 B6ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் இதுதான் ஓகேங்களா. ஸோ இது ஃபர்ஸ்ட் டிவிஷன். செகண்ட் டிவிஷன் பார்ப்போமா? செகண்ட் டிவிஷன் நான் அதையும் எழுதிடுறேன், இங்கேயே எழுதிடுறேன், வீடியோ ஈஸியாக கவர் ஆகும். ஸோ செகண்ட் டிவிஷனில் எனக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா -5, 3/4 ஓகேங்களா. ஸோ அப்போ எக்ஸ் இன்டர்செப்ட் அந்த எக்ஸ் ஆக்சிஸ் அதாவது A = -5, B = 3/4. அப்போ ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன் பார்த்தீங்க என்னது, எக்ஸ் பை மேலே எழுதியிருக்கோம், இருந்தாலும் எழுதிட்டேன், =1 ஓகேங்களா. ஸோ இந்த ஈக்குவேஷனில் நான் போட்டேன் அப்படின்னா எக்ஸ் பை -5 ப்ளஸ் ஒய் பை 3/4 = 1. இப்போ இந்த இடத்துல சிங்கிள் நம்பர் இருந்தால் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன், பட் இங்கே வந்து டினாமினேட்டருக்கு இன்னொரு டினாமினேட்டர் இருக்குது. ஸோ ஒன்றுமே கிடையாது. என்ன அப்படின்னா y/3 மட்டும் வச்சுக்கோங்க. இந்த 3க்கு கீழே இருக்கக்கூடிய 4 மேலே ஏற்றி விட்டுருங்க. y × 4 ஓகேங்களா. 3க்கு கீழே இருக்கக்கூடிய 4 மேலே ஏற்றி விட்டுருங்க ஓகேங்களா. இதை பற்றி யோசிக்கவே வேணாம். ஏன்னா டினாமினேட்டருக்கு கீழே டினாமினேட்டர் இருந்தால் அது நியூமரேட்டருக்கே வந்துடும். மெயின் நியூமரேட்டர் என்னவோ அதுக்கு வந்துடும் ஓகேங்களா. ஸோ அப்போ =1 போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை கிராஸாக கொண்டு போகலாம் ஓகேங்களா. ஸோ 3 × x 3x ஆல்ரெடி 4y, y4னா 4y இன்ட்டு -5, -5 × 4 -20y = 1. ஏற்கனவே சொன்ன மாதிரி டினாமினேட்டரில் இருக்க நம்பரை இங்கே நம்பர் 0 தவிர்த்து எது இருந்தாலும் இந்த சைடு மல்டிபிள் பண்ணணும். ஸோ -5 × 3, ஸோ 3x - 20y. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா -1 × -5 -5 × 3 -15 ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த -15 இந்த சைடு கொண்டு வர போகிறேன். ஸோ 3x - 20y -15 இந்த சைடு வரும்போது +15 = 0 ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய 3 கட் ஆயிடுச்சு, பரவாயில்ல. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய செகண்ட் டிவிஷனுக்கான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன், இன்டர்செப்ட் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா ஃபஸ்ட்டு இன்டர்செப்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ், செகண்ட் இன்டர்செப்ட் ஆன் த ஒய் ஆக்சிஸ் ஓகேங்களா. இது வந்து நம்மளாம் எடுக்கிறது இல்லை, அவனே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே புக்கில் அப்படி தான் கொடுத்துருக்கான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். எக்ஸ் அண்டு ஒய்ன்னு தான் கொடுத்துருக்கான் ஓகேங்களா. சம்டைம்ஸ் ஒய் அண்டு எக்ஸ்ன்னு கொடுத்தானா ஃபஸ்ட்டு இன்டர்செப்ட் ஒய், செகண்ட் இன்டர்செப்ட் தான் எக்ஸ், அதாவது இது பி இது ஏ அப்படின்னு எடுக்கணும். எப்போ எக்ஸு ஒய்ன்னு மாற்றி கொடுத்தா, ஸோ சாரி ஒய் எக்ஸ்ன்னு மாற்றி கொடுத்தா, ஸோ இங்கே எக்ஸ் தான் கொடுத்துருக்கான். ஸோ எக்ஸ் இன்டர்செப்ட் தான் ஃபஸ்ட்டு நம்பர், அது ஏ அப்படின்னு எடுக்க போகிறோம். ஏன்னா ஃபார்முலா அதுதான், எக்ஸுக்கு கீழே தான் ஏ இருக்கும், ஒய்க்கு கீழே பி இருக்கும் ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான் 10th மேத்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 5.3ல் இருக்கக்கூடிய 12th சம். நெக்ஸ்ட் நம்ம 13th சம் பார்ப்போம் வாங்க. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் எக்ஸசைஸ் 5.3ல் இருக்கக்கூடிய 13th சம்மும் ஃபைண்ட் த இன்டர்செப்ட் மேட் பை த ஃபாலோயிங் லைன்ஸ் ஆன் த கோஆர்டினேட் ஆக்சஸ். ஸோ 3x - 2y - 6 = 0 ஓகேங்களா. அதாவது மேலே கொடுத்த அந்த ஏபி என்ன வரும்னு கேட்டிருக்கான், ஈக்குவேஷனை கொடுத்துட்டு. முன்னாடி இந்த ஏபியை கொடுத்துட்டு ஈக்குவேஷனை கேட்டால் நம்ம ஈக்குவேஷன் தெரிஞ்சோம், பட் இந்த ஈக்குவேஷன் இங்கே கொடுத்துட்டான், ஏபி தான் கேட்குறான். ஸோ அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த காமன் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டுக்கு இதை மாற்றினாலே ஏபி கண்டுபிடிச்சிடலாம். மாற்றுவோமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா. நன்றி. இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ 13th சம்மு கொடுத்துருக்க 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறான். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்னது, 3x - 2y - 6 = 0 ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த இன்டர்செப்ட் அந்த எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கான ஈக்குவேஷன் என்னது, x/a + y/b = 1 ஓகேங்களா. இதுதான் ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன் எப்போ எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட் கொடுத்தா. அப்போ இதை இந்த ஃபார்மெட்டுக்கு மாற்றினா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்குமா?
ஸோ கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இந்த -6 மொத அந்த சைடு கொண்டு போங்க. எக்ஸ் மைனஸ் 2y ஈக்குவல் டு 6 ஓகேங்களா. ஸோ இந்த 6 இருக்க இடத்துல 1 இருக்குது, 1 இருக்க இடத்துல 6 இருக்குது. அப்போ இதை 6ஆல் டிவைட் பண்ணால் 1 வருமா. ஸோ அப்போ இந்த என்டையர் ஈக்குவேஷனை டிவைடட் பை 6ன்னு போட்டு பாருங்கள். 3x/6 minus 2y/6 equal to 6/6. ஸோ 6 6 கட் ஆயிடுச்சுன்னா 1 1 6 2 3 2s are 6 2 3s are 6 ஓகேங்களா. ஸோ என்ன இருக்குது, x/2 minus y/3 equal to 1 ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு தேவையான இந்த ஈக்குவேஷனுக்கு கிடச்சிருச்சா, ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சா. அப்போ எக்ஸுக்கு கீழே என்ன இருந்தாலும் அதுதான் ஏ, ஒய்க்கு கீழே என்ன இருந்தாலும் அதுதான் பி. ஆனால் இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கணும், பட் இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ அதை மட்டும் என்ன பண்ணணும், x/2 ப்ளஸ்ன்னு எடுத்தினா இந்த மைனஸை உள்ள காமனாக கொண்டு போய்க்கலாம். சரி, காமனாக இருக்கிறத இண்டிவிஜுவலாக கொண்டு போய்க்கலாம். ஸோ மேலே தான் கொண்டு போகலாம், கீழே தான் கொண்டு போகணும் அவசியம் இல்லை, மேலேயும் கொண்டு போகலாம். பட் மேலே வந்து எனக்கு ப்ளஸ் ஒய் தான், எக்ஸு ஒய் தான் ப்ளஸ் தான். அப்போ ஏபிக்கு தான் ப்ளஸ்ஸு மைனஸ் மாறி வரலான்றதுனால இந்த காமனாக இருக்க மைனஸை உள்ள இண்டிவிஜுவல் டேர்மு கீழே டினாமினேட்டருக்கு கொண்டு போயிட்டேன். ஸோ இப்போ நமக்கு தேவையான அந்த காமன் டேர்ம் வந்துருச்சு. ஸோ இதில் இருந்து இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரம் ஓகேங்களா 1 and 2 ரெண்டையும் வச்சு எடுக்கும்போது என்ன எடுக்கலாம், a ஈக்குவல் டு 2 b ஈக்குவல் டு -3. ஸோ இதுதான் இன்டர்செப்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 2, இன்டர்செப்ட் ஆன் த ஒய் ஆக்சிஸ் வந்து -3 ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது ஃபஸ்ட்டு டிவிஷன். செகண்ட் டிவிஷன் அடுத்து செய்யலாமா, சைடில் எழுதிடுறேன், ரெண்டையுமே சேர்த்து பார்த்துக்கலாம். ஸோ செகண்ட் டிவிஷன் எனக்கு இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இது ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 4x + 3y = 12. ஸோ இதை விட இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு கம்மியாக கொடுத்துட்டா, -6 இங்கே கொடுத்தா நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்தோம். ஆனால் பட் டேரெக்டாக கொடுத்ததுனால டிவைடட் பை 12ன்னு போட்டேன். ஸோ 4x/12 3y/12 12/12 ஓகேங்களா. ஸோ அப்போ 12 12 கேன்சல் பண்ணால் 1, 4 3s are 12, 3 4s are 12 ஓகேங்களா. ஸோ அப்போ x/3 + y/4 = 1. ஸோ இது வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய காமன் ஈக்குவேஷன். தட் ஃபோர் இன்டர்செப்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் a = 3, இன்டர்செப்ட் ஆன் ஒய் ஆக்சிஸ் b = 4 ஓகேங்களா. ஸோ அவன் சென்டென்ஸாக கேட்டிருந்தாங்கன்னா நம்ம சென்டென்ஸாக எடுத்து எழுதலாம் ஓகேங்களா. என்ன கேட்டிருக்கான், ஃபைண்ட் த இன்டர்செக்ஷன் மேட் பை த லைன்ஸ் ஆன் த கோஆர்டினேட்ஸ் ஆர். அவ்வளோதான், ஏஇபி ஓகேங்களா. ஸோ இன்டர்செப்ட் ஆன் த intercept mad on the coordinates. சிம்பிளாக முடிச்சாச்சு. ஸோ அதுக்கு பேர் எக்ஸ் ஆக்சிஸா ஒய் ஆக்சிஸா அதெல்லாம் சொல்லாமல் காமனாக இன்டர்செப்ட் மேட் ஆன் த கோஆர்டினேட்ஸ் அப்படின்றது ஏ = பி = முடிச்சாச்சு ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய 13th சம்மு. ஸோ வீடியோ பாருங்கள், ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மை பார்ப்போம், 14th சம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 5.3ல இருக்கக்கூடிய 14th சம் தான் பாருங்கள். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் அண்ட் ஹேஸ் இன்டர்செப்ட் விச் ஆர் இன் த ரேஷியோ 2:5. எக்ஸ் இன்டர்செப்ட் 2 அப்படின்ற ரேஷியோலையும் ஒய் இன்டர்செப்ட் 5 அப்படின்ற ரேஷியோலையும் கொடுத்துட்டு எக்ஸு ஒய் பாயிண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ 14th சம்மு என்ன அப்படின்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த இன்டர்செப்ட் கொடுத்தாங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஃபார்முலா இதுதான் ஓகேங்களா. ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஃபார்முலா இதுதான். எப்போ இன்டர்செப்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, பட் என்ன கொடுத்துருக்காங்க, a/b அப்படின்ற ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்க. என்ன 2:5 அப்படின்ட்டு ஓகேங்களா. ஸோ அப்போ ஏ வந்து என்ன எடுக்கலாம், 2ன்னு எடுக்கக்கூடாது, 2Kன்னு எடுக்கணும் ஓகேங்களா. ஏன்னா இது ரேஷியோ தான். 2:5ன்னு இருக்கலாம், இல்லை 4:10 கூட இருக்கலாம், இல்லாட்டி இன்னும் சொல்லணும்னா 8:20 அப்படி கூட இருக்கலாம். ஸோ இது ரேஷியோன்றதுனால கே பக்கத்தில் என்ன வேணாலும் வரலாம். ஸோ அதே ரேஷியோ தான் பி பக்கத்துலேயும் வரும் ஓகேங்களா. ஸோ அதனால் ஏ வந்து 2Kனும் பி வந்து 5Kனும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது போக பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, 1, -4 ஓகேங்களா. ஸோ 1, -4 அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, இது எக்ஸ் இது ஒய் ஓகேங்களா.
ஸோ இப்போ இந்த ஃபார்முலா பாயிண்ட்டு எக்ஸு பை ஏக்கு பதிலாக 2k போடுறேன், ஒய் பை பிக்கு பதிலாக 5k போடுறேன், ஈக்குவல் டு 1. ரெண்டுலேயுமே டினாமினேட்டர் கே இருக்கிறதுனால கேவை வெளியில் காமனாக எடுக்கிறேன். அப்படின்றப்ப எக்ஸு பை 2 ப்ளஸ் ஒய் பை 5 ஈக்குவல் டு 1. ஓகேங்களா, ரெண்டு டினாமினேட்டரில் கே இருக்குது. ஸோ கேவை மட்டும் வெளியே எடுக்கிறப்ப காமனாக விட்டுட்டு வரலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எக்ஸு பை 2 ப்ளஸ் ஒய் பை 5 ஈக்குவல் டு இந்த கே இங்கிட்ட வரும்போது இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் நம்மளுக்கு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க 1, -4. ஸோ எக்ஸுக்கு 1/2, ஒய்க்கு பதிலாக -4/5 ஈக்குவல் டு கே. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன பண்ண போகிறேன், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். டினாமினேட்டரில் எந்த நம்பரும் வரக்கூடாது அப்படின்றதுனால இந்த சைடும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். ஸோ அப்போ 5 × 1 5 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 × 4 8 டிவைடட் பை 2 5s are 10. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5 - 8 பெரிய நம்பர் சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் 3, பெரிய நம்பர் பக்கத்தில் மைனஸ். ஸோ -3/10 k ஈக்குவல் டு -3/10. இதை வந்து நம்ம இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஸோ k ஈக்குவல் டு -3/10 இன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் போட்டு பார்த்தோம்னா என்ன பண்ணும், ஸோ கேக்கு பதிலாக நான் போட போகிறேன் எக்ஸு பை 2 ப்ளஸ் ஒய் பை கே ஒய் பை 5 ஈக்குவல் டு -3/10. வழக்கம் போல் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா, 5 இந்த சைடும் 2 அந்த சைடு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 × x 5x ப்ளஸ் 2 × y 2y டிவைடட் பை 2 × 10 10. ஓகேங்களா, -3/10. ரெண்டு சைடுமே 10 இருக்குது. ஓகேங்களா, ரெண்டு சைடுமே டினாமினேட்டர் சேமாக இருந்தால் கட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ மீதி என்ன வருது, 5x ப்ளஸ் 2y இந்த 3 -3 இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. ஸோ எனக்கு தேவையான ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் ஸ்ட்ரெயிட் லைன் ஆஃப் த ஈக்குவேஷன். ஓகேங்களா ஸ்டூடெண்ட், ஸோ இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு டிவிஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் டிவிஷன் பாருங்கள். இப்போ அடுத்து செகண்ட் டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் இன்டர்செப்ட், அதாவது ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு ரெண்டுமே கே மட்டும்தான். ஓகேங்களா, 1k. ஓகேங்களா, அதனால் கேன்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு தேவையான ஃபார்முலா என்ன, எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. ஸோ இந்த ஃபார்முலாவில் எக்ஸ் ஏ ஈக்குவல் டு கே, பி ஈக்குவல் டு கே போட்டு பாருங்கள். எக்ஸ் பை கே ப்ளஸ் ஒய் பை கே ஈக்குவல் டு 1. ஓகேங்களா, ஸோ இந்த ஈக்குவேஷன் இது வந்து என்னது, கே ரெண்டு காமனாக இருக்குது. ஸோ அப்போ எக்ஸு ப்ளஸ் ஒய் இந்த கே வந்து காமனாக இருக்கிறதுனால நான் அந்த கிராஸில் கொண்டு போகும்போது கேன்னு மட்டும். ஓகேங்களா, டினாமினேட்டர் ரெண்டும் வெறும் கே மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ கேவை அப்படியே டேரெக்டாக இந்த பக்கம் கொண்டு போயிட்டேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடியது எக்ஸு ப்ளஸ் ஒய் பை கே. இதுதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த கேவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸு ஒய் பாயிண்ட் அப்ளை பண்ணாலே கே கிடச்சிடும். ஸோ இது வந்து எக்ஸு, இது வந்து ஒய் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸு ஒய், எக்ஸுக்கு வந்து -8, ஒய்க்கு வந்து 4 போட்டிங்கன்னா கே வரும். -8 ப்ளஸ் 4. ஸோ மைனஸு ப்ளஸ், பெரிய நம்பர் சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் 4, பெரிய நம்பர் சைனு மைனஸ். ஸோ கே ஈக்குவல் டு -4. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன், சப் கே ஈக்குவல் டு -4 இன் எந்த ஈக்குவேஷனில் போட போகிறேன், இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். அப்போ எனக்கு கிடைக்கக்கூடியது எக்ஸு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு -4. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவேன், எக்ஸு ப்ளஸ் ஒய் இந்த -4 இந்த சைடு வரும்போது +4 ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் எனக்கு தேவையான ஈக்குவேஷன், ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதுதான் முதல் கொஸ்டின். பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்செப்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, ஏ கமா பின்னு கொடுத்துட்டு அந்த பாயிண்ட்ஸை வந்து என்ன கொடுத்துருக்காங்க 1, -4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஏபி வந்து 2:5 அப்படின்ற ரேஷியோவில் கொடுத்துட்டு 1, -4 கொடுத்ததுனால 2:5 2k 5kன்னு எடுத்திருப்பேன். அதை வச்சு சால்வ் பண்ணி கேவோட வேல்யூவை இந்த எக்ஸு ஒய்யை நான் அப்ளை பண்ணி கேவோட வேல்யூவை கண்டுபிடிச்சிருப்பேன். கண்டுபிடிச்சிட்டு அந்த கேவோட வேல்யூவை இந்த இடத்துல அப்ளை பண்ணியிருப்பேன். ஸோ அப்ளை பண்ணும்போது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டதுனால எனக்கு இந்த மாதிரி வரும். டினாமினேட்டர் ரெண்டும் சேமுன்றப்ப கட் பண்ணப்போ நியூமரேட்டர் மட்டும்தான் வரும். ஸோ அதான் நியூமரேட்டர் மட்டும் மைனஸ் இந்த சைடு வந்து +3 போட்டு 0ன்னு கொடுத்தேன். ஸோ அதே மாதிரி தான் செகண்ட் செம்மு. பட் வந்து என்ன கண்டிஷன், ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு கேன்னு கொடுத்துட்டான். ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல கீழே நம்பர்ஸ் எதுவுமே வராது, டேரெக்டாக கே மட்டும்தான் வரும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வரும்னா எக்ஸு ப்ளஸ் ஒய் 1/k ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு. ஓகேங்களா, இந்த 1/k தான் கிராஸாக போகும்போது இந்த பக்கம் வரும். ஓகேங்களா, ஸோ அதை எடுக்காமல் நம்ம ரெண்டுக்கும் கே காமனாக இருந்தால் டேரெக்டாக அப்படி கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவோம். ஓகேங்களா, ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப்பு எக்ஸு ஒய் இதுக்கான வேல்யூவு என்ன அப்படின்னா எக்ஸு கொடுத்தது நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் -4, ஒய் வந்து
எக்ஸ் -8 ஒய் வந்து 4 அதை அப்ளை பண்ணிங்கன்னா கே ஈக்குவல் டு -4. இப்போ இந்த கே ஈக்குவல் டு -4 தான் நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் போடுறேன். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு -4 ஓகேங்களா. ஒன்றுமே இல்லை, ஒரே ஈக்குவேஷன் வச்சு 2 கண்டுபிடிச்சி மறுபடியும் அதிலே போடுறேன் ஓகேங்களா. சுற்றி அதிலே தான் வேலை செய்கிறோம். ஸோ அப்போ ரொம்ப சிம்பிள் தான். கண்டிப்பாக வீடியோ ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.